பொதிகை மலை தொடருக்குள் ஒரு ரகசிய கிராமம். அங்கு பார்க்கும் இடமெல்லாம் தங்கம். பானையாக, கோடாரியாக, சிறுவர்களின் விளையாட்டு பொருளாக எல்லாமே தங்கம். இதை பார்க்க நேர்ந்த பாஸ்கருக்கு பேரதிர்ச்சி. இந்த கிராமத்தில் நடக்கும் மர்மத்தை தெரிந்து கொள்ள பாஸ்கர் களம் இறங்குகிறான். பாஸ்கர் உண்மையை கண்டுபிடித்தானா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. தொலைக்காட்சியில் பார்க்கடல் மாதவனின் பேட்டி. இப்போ நினைச்சா கூட எனக்கு ஒரே சிலிர்ப்பா இருக்கு. மாயமான் காடு. அங்க நான் பார்த்த அந்த காட்சி, அதை பத்தி யார்கிட்ட சொன்னாலும் இந்த பார்க்கடல் மாதவனுக்கு வளரதான் வேலையேன்னு சொல்றாங்க. அங்க ஒரு அழகான ஏரி, அதுல ஒரு புள்ளிமான் குனிஞ்சபடி தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. பாக்குறதுக்கே மினுமினுப்பா இருந்தது. கிட்ட போய் பார்க்கலாம்னு அதை நோக்கி நடந்து போனேன். தண்ணி குடிச்சிட்டு இருந்த மான் நிமிர்ந்து என்ன பார்த்தது. அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். அந்த மானுக்கு மனுஷனோட முகம், அதுவும் தாடியும் மீசையுமா ஒரு சித்த புருஷரோட முகம். நிலாத்தூர் ஜமீன் மாளிகை. இந்த பணக்கார பெண்களே இப்படித்தானோ? பிறரை பற்றி துளியும் கவலையே படமாட்டார்களோ? அதிலும் ஆண்களுக்கு சமமாக கார் ஓட்டுவது, துப்பாக்கி சுடுவது, கிரிக்கெட் விளையாடுவது என்றெல்லாம் வந்துவிட்டால் இந்த அச்சம் மடம் நாணமெல்லாம் விடை பெற்று கொண்டு போய்விடுமோ? காவ்யாவை பார்த்தபோது அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. பரம்பரையாக நிலாத்தூர் ஜமீன் வம்சத்து பெண்களுக்கு 9 அடி கூந்தல். அவிழ்த்து விட்டால் தரையில் புரண்டுதான் முடியும். சுருட்டி சதா தோள்மேல் போட்டபடி திரிய வேண்டும். அப்படி ஒரு கூந்தலை உடைய காவ்யாவும் கல்லூரிக்கு போகும்போது கூந்தலோடு போய்விட்டு திரும்பி வரும்போது பாப் கட் தலையுடன் வந்தால் எப்படி இருக்கும்? ஜமீன்தார் ராமண்ண ராஜாவுக்கு இரத்தக் கொதிப்பே வந்துவிட்டது. அவர் அந்த கூந்தலை ஒரு அழகு சாதனமாய் மட்டும் பார்ப்பவரில்லை, அது அந்த ஜமீனின் செல்வ வளத்திற்கு காரணம் என்று நினைப்பவர். காவ்யாவை அவர் பார்த்த பார்வையில் அனல் பறந்தது. டேட், நான் இப்போ எப்படி இருக்கேன்? காவ்யா அவர் மனநிலை புரியாமல் கேள்வி கேட்டாள். ராமண்ண ராஜாவின் கண்ண கதுப்புகள் துடித்தன. டேட், எதுக்கு இப்போ இப்படி கோபப்படுறீங்க? என்ன காரியம் காவ்யா பண்ணிட்டு வந்திருக்க? ஏன் டேட், எதுக்கு இப்படி கத்துறீங்க? கத்தாம அவ்வளவு நீல தலைமுடிய போய் வெட்டி போட்டு இப்படி கிராப்பு தலையோட வந்து நிக்கிற, உனக்கு அறிவில்ல? டேட், திஸ் இஸ் டூ மச். இப்ப இப்படி பாப் கட் பண்ணிக்கிறது தான் ஃபேஷன். மண்ணாங்கட்டி, ஃபேஷனா ஃபேஷன்? பேசுறத பாரு. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். ராமண்ண ராஜா உக்கிரமாக முணுமுணுத்துக் கொண்டே அவளை விட்டு விலகிச் சென்றார். பார்த்து கொண்டே இருந்தாள் தர்மா. கண்மணி தேவி போன பிறகு அவள்தான் காவ்யாவுக்கு அம்மாவாயிருந்து கவனித்து வருபவள். மெல்ல காவ்யாவிடம் வந்தாள். காவ்யாவின் கண்களில் கண்ணீர். கண்ணு, அவசரப்பட்டுட்டியே. தர்மா, நீயுமா? கண்ணு, உனக்கு எவ்ளோ நீளமான முடி, அத போய். தர்மா, தினம் அவ்வளவு நீல முடிய சீவி சிக்கெடுத்து வாரி பின்னிக்க நான் என்ன அந்த காலத்து அக்கிலாண்டமா இல்ல அங்கையர்கண்ணியா? அப்படி இல்ல கண்ணு, அது என்ன? அது இது என் தலைமுடி என் இஷ்டம். நான் வெட்டி எறிவேன், மொட்டையும் போட்டுக்குவேன். இது ஒரு சாதாரண விஷயம். என்னமோ செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்ட மாதிரி பேசுறீங்களே பேச்சு. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? காவ்யாவும் கோபமாய் கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகினாள். கச்சிதமாய் ஜமீன் பங்களா முகப்பில் ஒரு இண்டிகா கார் ஒன்று ஸ்டோன் ப்ளூ வண்ணத்தில் கிரீச்சிட்டு தேங்கி நின்றது. அதில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் பாஸ்கர், காவ்யாவின் அத்தை மகன். உள்ளே நுழைந்தவன் கலக்கத்தோடு நிற்கும் தர்மாவைத்தான் முதலில் பார்த்தான். வாங்க தம்பி. தர்மா, காவ்யா இல்ல? இருக்கா, இப்பத்தான் அவ ரூமுக்கு போனா. ஆமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல தம்பி, நீங்க போங்க. தர்மா சமாளித்தபடி நழுவ அவனும் வளைந்து மேலேறும் ரெட் கார்பெட் விரித்த அந்த பங்களாவின் படிகளில் தாவி குதித்து ஏறினான். வார்ட்ரோபில் ஏராளமான நைட்டிகள். அதில் ஒன்றை எடுத்து அதற்குள் நுழைந்தவளாய் கண்ணாடி முன் நின்றாள் காவ்யா. ஊட்டமான உணவு காரணமாக நல்ல செழிப்பு. முகத்தில் மட்டும் கோபம் அப்படியே இருந்தது.
அதே சமயம் கதவை திறந்து கொண்டு பாஸ்கர் நுழைவதும் கண்ணாடியில் தெரிந்தது. ஹாய் பாஸ்கர், இப்போதான் வந்தியா? ஹே காவ்யா, என்ன இது புது கோலம்? எது? எதுவா? பாப் தலையோட இருக்க, எதுன்னு கேக்குற? போதும், நீயும் அந்த சப்ஜெக்ட தொடாத. அவனுக்கான பதிலோடு ரோலர் கோம்பை எடுத்தாள். அப்படியே கோதிவிட்டுக் கொள்ளத் தொடங்கினாள். ஓ, அப்ப எல்லாரும் உன் பாப் தலைய பத்தி தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஆமாப்பா. சரி, மத்தவங்கள விடு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா அப்பா பிடிச்சு ஒரேடியா கடிச்சிட்டாரு. அந்த காலத்து மனுஷன் காவ்யா, விட்டு தள்ளு. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தர்மாவும் முணுமுணுக்குறா. ஏய், அவங்களும் அந்த காலத்து ஆள்தானே, விடு. கொஞ்சம் விட்டா பட்டு புடவைதான் கட்டணும், ஒட்டியானம் போட்டுக்கணும், அப்புறம் இந்த ஜிமிக்கி புள்ளக்குன்னு அந்த ஓல்ட் மாடலை எல்லாம் போட்டுட்டு கேலண்டர்ல இருக்கிற பொம்பளை சாமி மாதிரி நான் இருக்கணும்னு சொல்வாரு போல என் டாடி. அவளிடம் குமுறல் இன்னமும் நீடித்தது. ஓகே ஓகே, கூல் டவுன் காவ்யா. இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். அப்படியா? சொல்லு. ஐயாவுக்கு ஆஸ்திரேலியா கம்பெனில ஜாப் கிடைச்சாச்சு. கொஞ்சம் முந்திதான் மெயில் வந்தது. மேபி மேக்ஸிமம் 1 மந்த்ல ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர். அவள் தன் நீண்ட விரல்களை உடைய வாலிப்பான கையை குலுக்குவதற்காக அவனை நோக்கி நீட்டினாள். அவனும் பதிலுக்கு நீட்டினான். இரு கரமும் நொடியில் பின்னிக் கொண்டன. அவனுக்கு ஒரு மேகப்பொதியை தொடுகிற மாதிரி இருந்தது. பக்கத்திலேயே பாடம் செய்து வைத்திருந்த ஒரு சிறுத்தை தன் அரக்க விழிகளால் அந்த காட்சியை ரசித்தது. அதன் வயிற்று பாகத்தில் எப்பொழுதோ ராமண்ண ராஜா அதை வேட்டையாடிய போது சுட்ட தோட்டாவின் துளை. பாஸ்கரும் அதை கவனித்தான். காவ்யாவிடமிருந்து கையை விலக்கி அந்த துளைப்பாகத்தை வருடிவிட்டான். காவ்யா, உனக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்ல ஒரு புலி திரிஞ்சிட்டு இருக்கான். ஆமா, கேள்விப்பட்டேன். அதுக்கென்ன இப்போ? ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்குள்ள அதையும் சுட்டு இப்படி பிரிசர்வ் பண்ணி ஒரு பொம்மையா நிறுத்த முடியுமான்னு யோசிக்கிறேன். என்ன பாஸ்கர், உனக்கு இப்படி ஒரு ஆசையா? எஸ் காவ்யா, இப்ப கூட உங்க அப்பா கிட்ட ஜாப் கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு அந்த கேரோ துப்பாக்கிய வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். ஆமா, மாமா எங்க இருக்காரு? அவர் எங்க இருப்பாரு? டென்ஷன் ஆனா குடிக்க போவாரு. அதான் வீட்லயே ஒரு பெரிய பார் இருக்கே. அவள் மீண்டும் அழுத்துக்கொள்ள ஆரம்பிக்க பாஸ்கர் உடனே நழுவினான். ஏய், அவர்கிட்ட துப்பாக்கிய வாங்கிட்டு அப்படியே போயிடாத, இங்க வந்துட்டு போ. அவன் நழுவி போனதும் கத்தி சொன்னாள். அத்தியாயம் 2. நான் சொல்லுவேன், மாயமான் மலை ஒரு அதிசயமான மலை. அருவி, ஓட, ஏரி, இது 3 ஒரே மலையில இருக்கிறது அநேகமா இங்க மட்டும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற மக்கள் பார்க்கத்தான் ஆதிவாசி மாதிரி, ஆனா தங்க சொம்புல தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சாப்பிட்றதுக்காக தாமரை இலைய தச்சுக்கிட்டு இருந்தா. காத்துல இலை பறந்துடக்கூடாதுன்னு அது மேல ஒரு கல்ல வச்சிருந்தா. அப்போ ஒரு நாய் அவளை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அதை விரட்டுறதுக்காக அந்த கல்லை தூக்கி அந்த நாய் மேல போட்டா. அப்போ அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ஏன் மேல அந்த கல்லு பட்டது. பல பலன்னு மின்னுச்சு. குனிஞ்சு அந்த கல்லை எடுத்து பாக்குறேன். ஆச்சரியம், அது ஒரு தங்க உருண்டை. தங்கத்தோட மதிப்பு தெரியாம அவங்க அப்படி உபயோகிக்கிறாங்களா இல்ல அது அங்க மிக சாதாரணமான விஷயமான்னு எனக்கு புரியல. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த பேட்டியில் எழுத்தாளர் பார்க்கடல் மாதவன் நிலாத்தூர் ஜமீன் மாளிகையை போன நூற்றாண்டில் கட்டியதாக சொல்வார்கள். அது கட்டப்படும் போது அந்த மாளிகை கட்ட தேவையான தேக்கு மரங்கள் ஒரு கப்பல் மூலமாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்ததாம். அங்கிருந்து 60 மாட்டு வண்டிகளில் அந்த தேக்கு கட்டைகளை போட்டுக்கொண்டு நிலாத்தூருக்கு அதை கொண்டு வந்தார்களாம். அப்படி தேக்கு மரங்களால் செதுக்கி செதுக்கி உருவாக்கிய தேனிலா அறையில் தனக்குத்தானே செஸ் விளையாடிக் கொண்டிருந்தார் ராமண்ண ராஜா. பக்கத்து சுவரில் ஒரு ராட்சத டிஸ்பிளே அலமாரி. அதில் அழகிய கலைப்பொருள்களுக்கு பதிலாக விதவிதமான மது பாட்டில்கள். இதில் சரிபாதிக்கு மேல் சூதாட்ட நகரமான லாஸ் வெகாஸிலிருந்து அவருக்காகவே பிரத்யேகமாக தருவிக்கப்பட்டவை. அதில் ஒன்று அருகில் திறந்திருக்க வெள்ளி கிண்ணம் ஒன்றில் ஐஸ்கியூபுடன் விஸ்கி சில் என்று இருந்தது. மாமா, அழைப்போடு அவருக்கு எதிரிலிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் பாஸ்கர். வா பாஸ்கர்,
என்றபடியே நிமிராமல் செஸ் கட்டத்தில் ஒரு பிரைம் மூவ் செய்தார் ராமண்ண ராஜா. எப்படி மாமா, உங்களுக்கு நீங்களே செஸ் விளையாடிக்கிறீங்க, போர் அடிக்கல? இந்த கேள்விய நிறைய தடவை கேட்டிருக்க, நானும் பதில் சொல்லியிருக்கேன். வந்த விஷயத்த சொல்லு. என்ன பேச்ச காணோம்? இதுக்காக வந்திருக்கன்னு விஷயத்த சொல்லு. உங்க வேட்டை துப்பாக்கி கொஞ்சம் வேணும் மாமா. என்னோட கர்ச்சிஃப், சோப், டூத் பிரஷ், ஜட்டின்னு மட்டுமில்ல, என் துப்பாக்கியையும் நான் மட்டும்தான் உபயோகப்படுத்துவேன். அப்புறம் நிமிராமலேயே பதில் பேசிக் கொண்டிருந்தார் ராமண்ண ராஜா. அதில் ஒரு அசாத்திய அலட்சியம். மாமா, சாரி, நான் ரொம்ப பிஸி, நீ கிளம்பலாம். ஒன் மோர் திங், இனிமேல் உள்ள வரும்போது கதவை தட்டி வரலாமான்னு கேட்டுட்டு வா. பாஸ்கரும் சங்கடத்தோடு நாற்காலியை விட்டு எழுந்து அங்கிருந்து புறப்பட்டான். அறையை விட்டு வெளியே வந்ததும் இந்த மாமா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு என்கிற கேள்வியில் விழுந்திருந்தான். எதிரில் மீண்டும் தர்மா, ஜமீன் மாளிகையின் மூத்த தாதி. என்ன தம்பி, ஐயாவை பார்த்துட்டு வர்றீங்களா? ஆமா தர்மா, ஏன் பார்த்தோம்னு இருக்கு. மாமா இப்ப எல்லாம் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு புரியல. ஏன்? என்ன தம்பி, காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க, இந்த காலத்து புள்ள உங்களால யோகிக்க முடியலையா? ஓ, ஸ்டேட்டஸ் பார்க்கறாரா? அதுவும் ஒரு காரணம். அப்ப வேற காரணமும் இருக்கா? ஆமா தம்பி, அவர் காவ்யாவ கப்பலூர் ஜமீனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படலாம், காவ்யா சம்மதிக்கணும். சம்மதிக்க வச்சிருவாரு. கப்பலூர் ஜமீன் கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. ஓ, என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்களா? அதான தம்பி உண்மை. நான் மொறப்பையன். இருக்கலாம் தம்பி, ஆனா உங்க அப்பா ஜமீன்தார் இல்லையே, இந்த வீட்ல கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தவர் தானே. அந்த கணக்கு பிள்ளையத்தான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாரே, அப்புறம் என்ன? அதுக்கு காரணம் வேற தம்பி, புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா உங்க அப்பாவோட கிராமத்துல போய் வாழ்ந்தா அது இந்த ஜமீனுக்கே கேவலம்னு உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கி வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்கிக்கிட்டாங்க. சரி, அப்படின்னா என்ன எதுக்கு படிக்க வைக்கணும், அதுவும் ஐஐடில? சுருக்கமா சொல்றேன் தம்பி, காவ்யா உங்களுக்கு கிடையாது. படிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு, அதுவும் ஜமீன்தார் போட்ட பிச்சை. அந்த படிப்பு கொடுத்த காலேஜு கூட அந்த கப்பலூர் ஜமீனுக்கு சொந்தமானது. இப்ப சொல்லுங்க, யாரு பெருசு? மண்ணாங்கட்டி. காசு பணத்தை விட அன்பும் பாசமும் தான் பெருசு தர்மா. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் தம்பி. தர்மா, நானும் வெளிநாடு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதெல்லாம் இவர் கொடுத்த படிப்புனால. உன் சம்பளம் எந்த மூளைக்கு தம்பி? இவ உட்காந்து காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டாலே இன்னும் 10 தலைமுறைக்கு தாங்குமே. போய் வேலைய பாருங்க தம்பி. இந்த நாட்டுல எவ்வளவோ பெண்கள், அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. காவ்யா கிடைக்க மாட்டா. இதுக்கு காவ்யா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டா. சம்மதிக்க மாட்டாளா? நிச்சயமா. வேண்டாம் தம்பி, சில உண்மைகள் தெரிஞ்சா மனசு நொறுங்கி போயிடும். பேசாம கிளம்புங்க. சும்மா எதையாவது பேசாதீங்க தர்மா. என்னன்னு சொல்லுங்க. காவ்யாவே உங்ககிட்ட இனி நீங்க இங்க வர வேண்டாம்னு சொல்ல சொன்னா போதுமா? தர்மா செருப்பால் அடித்த மாதிரி சொல்ல அவனுக்கு பொட்டில் சுட்டது அந்த வார்த்தைகள். பாஸ்கருக்கு நின்ற இடம் நடுங்கியது. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு விலகினான். அத்தியாயம் 3. ஒரு எழுத்தாளனா ஒரு நாவலை எழுதுறதுக்காகத்தான் அந்த மாயமான் மலைக்கே போனேன். ஆனா நான் கற்பனையில எழுத நினைச்ச கதையை விட நிறைய அதிசயங்களை அங்க நேர்லயே பார்த்தேன். அதையெல்லாம் சொன்னா என் கதையை ப்ரமோட் பண்றதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொன்னாங்க. ஒரு தடவை மாயமான் மலை பக்கம் கொஞ்ச நாட்கள் தங்கி பாருங்க, நான் சொல்றது புரியும். ஒரு இடத்துல மானும் புலியும் நாய்க்குட்டி 2 விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தது. பக்கத்திலேயே ஒரு பெரிய மாமரம். அதற்கு கீழே அமர்ந்து ஒரு மனிதர் எதையோ எழுதிக்கிட்டு இருந்தாரு. அந்த மனிதர் அந்த மரத்துக்கிட்ட, காலா, நல்ல பழமா ஒரு பழம் கொடு, பசிக்குதுன்னு சொன்னாரு. உடனே
மரத்தோட ஒரு உச்சாணி கிளையில இருந்து மஞ்சளா பழுத்திருந்த ஒரு மாம்பழம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்தது. அவரும் நன்றியோடு அந்த மரத்தை தட்டி கொடுத்துட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. இந்த காட்சி அப்படியே இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்குது. சத்தியமா சொல்றேன், இது கற்பனை இல்ல, நான் பார்த்த நிஜம். தொலைக்காட்சி பேட்டியிலிருந்து பார்க்கடல் மாதவன். பாஸ்கர் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். எதிரில் டிவியில் ஜியோகிராஃபி சேனல். அழகான புஷ்டியான வரிக்குதிரை ஒன்று புல்மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு மறைவில் புலி ஒன்று அதை ரகசியமாய் பார்த்தபடி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதிகபட்சம் 10 நிமிஷம் அந்த வரிக்குதிரை புலியின் வயிற்றுக்குள் அடங்கிவிடும். எப்பொழுதும் வலுத்ததே ஜெயித்து கொண்டிருக்கிறது. மற்றவை அடங்கித்தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் அழிந்து போக வேண்டும். அந்த குதிரை சாகப்போவதை பார்க்க பிடிக்காமல் ரிமோட்டை தட்டி வேறு சேனலுக்கு மாற்றினான். சினிமா பாட்டு. ஹீரோவும் ஹீரோயினும் காதல் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் இருக்கும் மனநிலையில் அதையும் பார்க்க பிடிக்காமல் டிவியை ஆஃப் செய்தான். அப்போது ஜமீனுக்கு சொந்தமான எஸ்டேட்டின் மேஸ்திரி வேலாயுதம் வந்து கொண்டிருந்தார். பெரிய கும்பிடு போட்டார். என்ன மேஸ்திரி, துப்பாக்கி கிடைச்சிச்சுங்களா? அது நான் இன்னும் மாமாவை போய் பார்க்கல மேஸ்திரி, பொய் சொன்னான் பாஸ்கர். மேஸ்திரி முகத்திலும் மாற்றங்கள். பேசாம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் தம்பி, ராஜா துப்பாக்கி தரமாட்டேன்னுட்டாரா? மேஸ்திரி அவன் சொன்னது பொய் என்பதை கண்டுபிடித்து விட்டாரோ என்கிற எண்ணம் அவனை நெளியச் செய்தது. இல்ல மேஸ்திரி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. தம்பி, முந்தியெல்லாம் எஸ்டேட்ல ஒரு பிரச்சனைனா அவரே இறங்கிடுவாரு. இப்பையெல்லாம் சதா குடிச்சிட்டு ஏதோ சிந்தனையிலேயே இருக்காரு. எஸ்டேட்டை கூட விற்க போறதா கேள்விப்பட்டேன். 1 மாசமா அவர் போக்கே புரிய மாட்டேங்குது. அப்படியா? என்ன தம்பி அப்படி கேட்டுட்டீங்க? அவரோட மருமகன் நீங்க, உங்களுக்கு தெரியாததா? மேஸ்திரியின் பதில் பாஸ்கரை மேலும் நெளிய வைத்தது. மேஸ்திரியும் அவனை ஒரு பார்வை பார்த்தார். சரி தம்பி, நான் போய் மானூர்ல இருக்கிற வேட்டக்காரன் ஜஹாங்கீரை பார்க்கறேன். சர்க்கஸ்காரங்களுக்கு மிருகங்களை பிடிச்சு கொடுக்கறது தான் அவனோட வேலை. அவன்தான் இந்த வேலைக்கு தோது. ஆனா அந்த புலி பிடிபடுற வரைக்கும் யாரும் வேலைக்கு வரப்போறது கிடையாது. ராஜாவோ எனக்கென்னன்னு இருக்காரு. எங்க போய் முடிய போகுதோ தெரியல. மேஸ்திரி கவலையாக பேசியபடி கிளம்பிச் சென்றார். பாஸ்கருக்கு நெஞ்சை பிசைந்தது. ஆஸ்திரேலியா, அந்த நாட்டில் வேலை, எல்லாமே ஒரு எல்கேஜி லெவலுக்கு போய்விட்டது. காவ்யா அவன் மனதை வெட்டி கீறுவது போலவும் அவன் செத்துவிடுவது போலவும் தோன்றியது. கையில் காஃபியுடன் மங்களாயி வந்தாள். பாஸ்கரின் அம்மா, ராமண்ண ராஜாவின் தங்கை. கணவர் உயிரோடு இல்லை. என்னடா யோசனை பலமாயிருக்கு? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏண்டா, உன் மாமா ஏதாவது சொன்னாரா? சொன்னாரா? கொன்னுட்டாரு. எங்க அண்ணா அப்படித்தான். மனசுல எதையும் வச்சுக்காத. ஆமா, காவ்யாவை பாத்தியா? பார்த்தேம்மா. என்ன பிடிக்கலன்னு என்கிட்டயே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தாங்கி இருப்பேன். தர்மா கிட்ட சொல்லி அனுப்புறா? என்னன்னுடா? வேண்டாம், விடுமா. இனியும் நம்ம இங்க இருக்க வேண்டாம். உன் அப்பா என்ன கல்யாணம் பண்ணப்பவே சொன்னாருடா இங்க இருக்க வேண்டான்னு. பாஸ்கர் ஆச்சரியமானான். மங்களாயி தொடர்ந்தாள். ஆனா நான் தான் தடுத்தேன். இங்கேயே வாழ்ந்து காட்ட முடியும்னு சொன்னேன். அப்போ நீ வயித்துல இருந்த. ஓ, மங்கம்மா சபதம் மாதிரி இது உன்னோட சபதமா? எப்படி வேணா வச்சுக்கோ. நானும் உன் அப்பாவும் எங்கேயாவது ஓடி போயிருந்தாலும் வாழ்ந்திருக்க முடியாது. உன் மாமா வாழ விட்டிருக்க மாட்டாரு. மங்களாயி புது புது உண்மைகளை சொல்லத் தொடங்கினாள். அப்ப பயந்துக்கிட்டு தான் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிருக்க. இருக்க வைக்கப்பட்டோம் பாஸ்கரா. என் காதலுக்கு நான் கொடுத்த விலை பத்தியெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, எல்லாமே புதுசா இருக்கு. சாதாரணமா காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மாமா மாதிரி அந்தஸ்து காய்ச்சல் பிடிச்ச ஜென்மங்க வீட்டை விட்டு துரத்தி தான் அடிப்பாங்க. ஆனா இங்க தலகீழா இருக்குதே. அங்கதான் பாஸ்கரா விஷயமே இருக்கு. நான் போயிட்டா இந்த ஜமீனோட செல்வமெல்லாம் போயிடும்னு ஒரு சாமியாரு சொல்லி இருக்காரு. என்னம்மா இது? என்ன பேத்தல் இதெல்லாம்?
எப்படி இதையெல்லாம் மாமா நம்புறாரு? அதுதாண்டா உன் மாமா குணம். அவர் நம்பிக்கைக்காக நீயும் இங்கேயே இருந்துட்ட. இது பத்தியெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல தெரியாதுடா, பின்னாலதான் தெரிய வந்தது. அப்ப உன் அப்பா என்னை விட்டு போய் சேர்ந்துட்டாரு, நீயும் படிச்சுட்டு இருந்த. சரி, இதுக்கு மேல எங்க தனியா போகன்னு இங்கேயே இருந்துட்டேன்டா. சரி, இப்ப மாமா என்ன சொல்றாரு தெரியுமா? இருந்தா இரு, போனா போங்கிற மாதிரி பேசுனாரா? கிட்டத்தட்ட அப்படித்தாம்மா, முகம் கொடுத்தே பேசுறது கிடையாது. ஏன் பாஸ்கர், காவ்யாவும் அவர் பக்கம் சாஞ்சிட்டாளா? அப்படித்தாம்மா தெரியுது. இல்லேனா தர்மா ஏன் அப்படி சொல்ல போறாங்க? அவசரப்படாதடா. தர்மா என் அண்ணன் கிட்ட வேலை பார்க்கறவ. அவ பொய் கூட சொல்லலாம். காவ்யாவே நேர்ல சொல்லட்டும், அப்ப யோசிக்கலாம். அது சரி, இப்போ நீ இந்த ஜமீன் மாளிகையை விட்டு வெளியேறுனா இப்பவும் மாமாவோட சொத்து எல்லாம் போயிடுமா என்ன? முந்தி நான் சுமங்கலி, ஆனா இப்ப உங்க அப்பா இல்லையே, அதனால எதுவும் ஆகாதுன்னு நினைக்கலாம் இல்லையா? அம்மா, நீங்க எல்லாம் பேசுறத கேட்டா சிரிப்பு தான் வருது. இன்டர்நெட், சேட்டிலைட்டுன்னு உலகமே உள்ளங்கையில இருக்கு. இந்த காலத்திலையும் இப்படியெல்லாம் நம்பிக்கையா? ஆச்சரியமாதான் இருக்கு. பாஸ்கர் அலுத்து கொண்டான். திரும்பவும் டிவி அருகே வந்து ரிமோட்டை எடுத்து ஆன் செய்தான். திரையில் இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் பார்க்கடல் மாதவனின் பேட்டி ஆரம்பம், காணத் தவறாதீர்கள் என்கிற ஸ்க்ராலிங் லெட்டர்ஸ். பார்க்கடல் மாதவன் பற்றி பாஸ்கரும் கேள்விப்பட்டிருக்கிறான். எல்லோரும் குடும்ப உறவுகளை வைத்து கதை எழுதும் போது மாதவன் மட்டும் வேறுபட்டு நம்ப முடியாத விஷயங்களை வைத்தே கதை எழுதுபவர். அவர் கதைகளில் மரங்கள் நடக்கும், மிருகங்கள் பேசும், தேவதைகள் மனித வடிவில் வந்து வாழ்க்கை நடத்துவார்கள். ஒரு சதம் கூட நம்ப முடியாது. ஆனால் படிக்க படு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அவரை சிறுவர்களுக்குத்தான் கதை எழுத லாயக்கு என்று சொன்ன பலர் பின்னாளில் அவரை மெல்ல ஒப்புக்கொண்டார்கள். அதிலும் அவர் எழுதிய பார்க்கடலும் பகவதி தேவியும் என்னும் நாவல் மிக மிக பிரபலம். பாஸ்கரும் அவரை பற்றிய நினைவில் விழுந்தவனாக திரையை பார்த்து கொண்டிருந்தான். பார்க்கடல் மாதவன் தோன்றினார். ஒல்லியாக ஈர்க்குச்சியில் செய்த உடம்பு, பாகவதர் கிராப்பு, காந்தி கண்ணாடி, காவி ஜிப்பா, வெள்ளை பைஜாமா, கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை கட்டிய கருப்பு கயிறு. பேட்டி ஆரம்பமானது. வணக்கம். மாயமான் மலைக்கு ஒரு நாவல் எழுத போனதா சொன்ன நீங்க அங்க நிறைய அதிசயங்களை பார்த்ததா சொன்னீங்க. அது பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல மாயமான் மலை பற்றி சொல்றேன். நம்ம இந்திய நாட்டுல எவ்வளவோ மலைகள் இருக்கு. அதுல இமயமலைதான் மிக உயர்ந்த மலைன்னு சொல்றாங்க. அதே போல நம்ம தமிழ்நாட்டுல சேர்வராயன் மலை, கொல்லிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல சதுரகிரி மலை, பொதிகை மலை, அப்புறமா ஏலகிரி மலை, வெள்ளையங்கிரி மலை, நீலகிரி மலை, முதுமலைன்னு எவ்வளவோ மலைகள். இது இல்லாம பாம்பு மலை, பச்சை மலை, நாகமலை, சிறுமலை, கல்ராயன் மலைன்னு மாவட்ட வாரியா கொஞ்சம் மலைங்க. பார்க்கடல் மாதவன் விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே போனார். மன்னிக்கணும், நாங்க மாயமான் மலை பத்தி தான் கேட்டோம். பேட்டியாளரும் கத்தரித்தார். நானும் அங்கதான் வர்றேன். மாயமான் மலைன்னு ஒன்னும் தனியா கிடையாது. அது இத்தனை மலைகள்ல பொதிகை மலையில இருக்கிற ஒரு பகுதி. பானதீர்த்தம் கூட இங்கதான் இருக்கு. ரொம்ப பேருக்கு இது மாயமான் மலைன்னே தெரியாது. இத பாபநாசம் பகுதியை சேர்ந்த காரையார் மலைப்பகுதியாத்தான் நினைக்கிறாங்க. அந்த மலைப்பகுதியை தாண்டி இன்னும் சிரமப்பட்டு கொஞ்சம் உள்ள போனா அங்க இருக்கு இந்த மாயமான் மலை. கூட்டமா மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. கிட்ட போய் பார்த்தா ஒரு மான் கூட இருக்காதான். அதனாலதான் இந்த பேர் வந்ததா சொல்றாங்க. சரிங்க, அதுக்கு எதுக்கு இத்தனை மலைகளை பத்தி முதல்ல சொன்னீங்க? காரணமாத்தான். உலகத்திலேயே சைனாவுக்கு பிறகு இந்த மலைகள்ல தான் மூலிகை பயிராகுது. மூலிகைனா சாதாரண மூலிகை கிடையாது. முகர்ந்து பார்த்தாலே போதும், தூக்கம் வந்துடும். ஒரு 10 மணி நேரம் எழுந்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட மூலிகையில இருந்து இரும்ப இளக்கி துளை போடுற மூலிகை வர எல்லாம் இந்த மலையில இருக்கு. இதுல என்னங்க புதுசு? மழைனா மூலிகை இருக்கத்தானே செய்யும். அதுதான் தப்புங்கிறது. எல்லா மலையிலையும் எல்லா மூலிகையும் கிடைச்சிடாது. அதுலயும் மாயமான் மலையில கிடைக்கிற மாதிரி மூலிகைகள் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது.
அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. காரணம் மண்வாகு. 2வது காரணம் சூரிய சந்திர கதிர்கள் அதன் மேல படுற விதம். 3வது காரணம் கூட குறைவு இல்லாத சரியான மழை அளவு. 4வதா ஒரு காரணம் இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். புராணத்துல தாருகா வனம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாருகா வனமா? ஆமா, இந்த வனத்துல தான் சிவனுக்கு எதிரா தட்சன் யாகம் வளர்த்தான். சனாகதி முனிவர்கள் தவம் செய்தாங்க. மன்னிக்கணும், சிவன், தட்சன், சனாகதி முனிவர்கள் இவர்களே கற்பனை. எல்லா புராணமும் புருடானும் ஒரு கருத்து சொல்லப்படுறப்போ இதை எப்படி நம்புறது? ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. ராமஜென்ம பூமியையே நம்ப தயாரா இல்லாம கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க இதுதான் தாருகா வனம்னு நான் சொன்னா யாரு நம்ப போறாங்க? ஆனா நான் அங்க போனப்போ அங்க எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு அது தாருகா வனமாத்தான் இருக்கணும்னு நம்புறேன். அப்படி என்ன அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டது? அங்க மரங்கள் பேசுது. ஒரு மரத்துக்கூட நானும் பேசுனேன். நம்புவீங்களா? வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா? அதக்கூட கிராஃபிக்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்ப மாட்டீங்க. அதனால வீடியோ எதுவும் எடுக்கல. எனக்கும் நீங்க எல்லாம் நம்பியாகணுங்கிற அவசியம் இல்ல. சரி, வேற என்ன அதிசயங்கள் எல்லாம் பாத்தீங்க? அங்க இருக்கிற நீர்நிலையில மானும் புலியும் ஒன்னா தண்ணி குடிக்குது. அங்க இருக்கிற காத்த சுவாசிச்சாலே போதும், பசியே எடுக்காது. இப்பவும் அங்க பல முனிவர்கள் தவம் செய்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேனாவா? பேசவும் செய்தேன். எப்படி இப்படி 1% கூட நம்ப முடியாத விஷயங்களை உங்களால கொஞ்சமும் தயக்கமில்லாம சொல்ல முடியுது? உண்மைகளை சொல்ல எதுக்கு தயங்கணும்? ஒருவேளை உங்க நாவலை ப்ரமோட் பண்றதுக்காக கூட நீங்க இப்படி பேசலாம் இல்லையா? என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. முதல்ல பல உண்மைகளை சொன்ன முகமது நபியில இருந்து கலீலியோ வர பலரை கல்லால அடிச்ச சமூகம்தான இந்த மனித சமூகம். அந்த காலமும் இந்த காலமும் ஒன்னா? அது எப்படி? விஞ்ஞான காலத்தை போய் அந்த காலத்து கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க. இதோ பாருங்க, நம்ப வேண்டிய விஷயத்துல அந்த கால மனிதர்களை விட இந்த கால மனிதர்கள் ரொம்பவே பின்தங்குறாங்க. எல்லாத்துக்கும் விஞ்ஞான ஆதாரம் தேடுறதே இப்ப வழக்கமா போச்சு. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நம்பிக்கைங்கிறது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஆனா நிரூபணம்ங்கிறது புலன்கள் சார்ந்த ஒரு விஷயம். சரி, அப்போ உங்க வழிக்கே வரேன். நீங்க முனிவர்களை பார்த்தது புலன் சார்ந்த விஷயம்தானே? நிச்சயமா. அப்ப அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டலாமே? எடுக்கலாம். ஆனா நீங்க அது யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோன்னு சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா சந்தேகம் வரத்தானே செய்யும். பேட்டியாளரின் கேள்வியும் எழுத்தாளரின் பதிலும் பாஸ்கருக்கு எரிச்சலை தந்தது. புல்ஷிட் என்றபடி டிவியை அணைத்தான். எழுந்து வெளியே வந்தான். ஜமீன் மாளிகையின் ஒரு துண்டு பகுதிதான் அவனது ஜாகை. சுற்றிலும் பெரிய தோட்டம். பன்னீர் மரம் தரை முழுக்க பூக்களை உதிர்த்து வைத்திருந்தது. மரத்தடியில் அவனது உபயோகத்திற்கான இண்டிகா கார். அதை நெருங்கி கிளப்பினான். வளைத்து திரும்பிய போது எதிரில் காவ்யா. வாக்மேன் காதுகளோடு அவனை பார்த்து சிரித்தாள். எரிச்சலாக வந்தது. தர்மா சொன்னது ஒரு முறை ஞாபகத்தில் மின்னியது. அவளும் கைகளை நீட்டி காரை மறித்தாள். அவனும் கிரீச்சிட்டு நிறுத்தினான். ஹே பாஸ்கர், எங்க கிளம்பிட்ட? எதுக்கு கேக்குற? எதுக்கு கத்துற? கோபமா? போதும் காவ்யா, நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். வழிய விடு. உனக்குத்தான் கப்பலூர் ஜமீன் தயாரா இருக்காரே, நான் எதுக்கு? எதுக்கு? என்கிட்ட பிஏவா வேலைக்கு சேரவா? வரப்போற புருஷன் உனக்கு பிஏவா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. ரைட், நீதான் புரட்சி தமிழ் பெண். இடியட், ஒரு சின்ன டீசிங்க கூட உன்னால தாங்க முடியல. ஸ்டூபிட். சினுங்களோடு காரில் ஏறி அமர்ந்தாள். அப்படியே அந்த கெய்ரோ வேட்டை துப்பாக்கியையும் அவன் கண் முன் காட்டினாள். இது என் அப்பா உனக்கு தரமாட்டேன்னு சொன்ன அதே துப்பாக்கி. 30-40 மான், 50-60 முயல்,
70-80 காட்டெருமென்னு காட்டு மிருகங்களுக்கு வைகுண்டத்தையும் சிவலோகத்தையும் காட்டுன அதே கெய்ரோ துப்பாக்கி. இது இது எப்படி? அப்பா கிட்ட சண்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். புடி, காரை ஸ்டார்ட் பண்ணு, நானும் வர்றேன். அந்த புலியா நாமலான்னு ஒரு கை பாப்போம். காவ்யா, என்னடா ஆள் நீ? தர்மா எங்க அப்பாவோட ஆளு. அவ பேச்ச கேக்குற? என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சாரி காவ்யா, அப்ப நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. நீ எப்பவும் ஏன் பாஸ்கர், நான் உன் காவ்யா. பாஸ்கர் பரவசமடைந்தான். காரும் குதூகலமாக சீர ஆரம்பித்தது. அத்தியாயம் 4. எஸ்டேட் பங்களா முகப்பில் நல்ல கூட்டம். ஒரு ஓரத்தில் கமலா ஆரஞ்சுகள் குவிந்து கிடந்தன. அதன்மேல் தென்னை மட்டைகளைப் போட்டு மூடியிருந்தது. தேக்கி நிறுத்திய காரிலிருந்து அதை பார்த்தபடி இறங்கினான் பாஸ்கர். ஒரு துள்ளலோடு இறங்கினாள் காவ்யா. ஓடி வந்த மேஸ்திரிக்கு காவ்யாவை ஒரு கணம் அடையாளம் தெரியவில்லை. என்னம்மா இது, இப்படி ஆம்பளை புள்ள மாதிரி தலைமுடிய வெட்டிட்டீங்க? யார பாரு, என் முடிய பத்தியே கேளுங்க, கோபமா வருது. விடுங்க, அந்த புலிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இங்கதாம்மா சுத்திக்கிட்டு இருக்கு. இங்கதானா? அக்கிரட்டா சொல்லுங்க மேஸ்திரி. அவள் கோபமான பதில் மேஸ்திரியை தடுமாற செய்தது. பாஸ்கர் நடுவில் நுழைந்து தளர்த்த முயன்றான். மேஸ்திரி, இன்னைக்கு அந்த புலியால எதுவும் பிரச்சனை இல்லையே? இதுவரை எதுவும் இல்லைங்க. சரி, இப்ப அது எந்த பக்கம் இருக்கும்? வடக்கு பக்கம் போயிருச்சுங்க. 50-60 மைல் கூட ஒரு நாள்ல அது போகும். அதை எப்படியாவது சுட்டாதான் அடுத்த வேலைக்கே ஆள் வருவாங்க தம்பி. சரி மேஸ்திரி, நான் பாத்துக்கிறேன். அதுக்குத்தான் இங்க வந்திருக்கோம். காவ்யா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ராக் ஷூ இருந்தா அதையும் போட்டுக்கோ. அவளும் துள்ளலோடு பங்களாவுக்குள் ஓடினாள். தம்பி, பாப்பாவும் வருதுங்களா? ஆமா. வேணாம் தம்பி, ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். நான் பாத்துக்கிறேன் மேஸ்திரி. தம்பி, இது பொம்பளை புள்ள, அதுவோ பொல்லாத புலி. மேஸ்திரி, இவ பொம்பளை புள்ள இல்ல, இவளும் ஒரு பொம்பளை புலிதான். மேஸ்திரியிடம் பதில் சொல்லிவிட்டு பாஸ்கரும் உள்ளே நுழைந்தான். எஸ்டேட் பங்களாவின் ஏசி அறையில் வேட்டைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தன. அவைகளை அள்ளி போட்டுக்கொண்டு இண்டிகாவை ஓரம் கட்டிவிட்டு சுமோவை கிளப்பினான். சுமோ சீறிக்கொண்டு எஸ்டேட் காட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தது. வகிடு எடுத்த மாதிரி தார்ச்சாலை, அதில் ஏராள வளைவு நெளிவுகள். சுமோவும் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. பாஸ்கரிடம் ஒருவித புது உற்சாகம். என்ன பாஸ்கர், ரொம்ப குஷியில இருக்க? அஃப்கோர்ஸ் காவியா, என் ஆசையெல்லாம் ஒன்னொன்னா நடக்குதில்ல. சரி, அத்தைக்கிட்ட அப்பா உன்னை அலட்சியப்படுத்தினத சொன்னியா? ஆமா, சொன்னேன். ஏன் சொன்ன? அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. பின்ன உங்க அப்பா கொஞ்சம் நஞ்சமாவா பேசினாரு? அதனால தான் அண்ணனோட லட்சணம் தங்கச்சிக்கும் தெரியட்டும்னு சொன்னேன். ஸ்டூப்பிட் மாதிரி பேசாதடா. அப்பா நல்லவர்தான். அவருக்குள்ள சின்னதா ஒரு குழப்பம், அதுவும் இப்ப 1 மாசமாத்தான். குழப்பம் மட்டுமா? திமிரு, ஈகோ, தலக்கணம் இதையெல்லாம் விட்டுட்டியே. அது யார்கிட்டத்தான் இல்ல? நீ ரொம்ப யோக்கியம் பாரு. சத்தியமா உங்க அப்பா அளவுக்கு இல்ல. போதும் பாஸ்கர், அவரை குறை சொல்றத விடு. அவர் மனசு குழப்பத்துக்கு ஒரு வழிய சொல்லு. குழப்பமே என்னன்னு தெரியாது, இதுல வழி எங்கன்னு சொல்றது? கூடிய சீக்கிரம் எல்லா காசையும் இழந்து நடுத்தெருவுக்கு போயிடுவாரோன்னு பயப்படுறாருடா. காரணம்? அதுக்கான காரணம் அத்தைக்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது. நிலாத்தூர் ஜமீன்ல குடும்பத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். தப்பி தவறி வெளியில யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டா இந்த ஜமீனோட லக்ஷ்மி கடாட்சமே போயிடுமா. சூப்பர் பேத்தல். லக்ஷ்மி என்ன சர்க்கஸ் லேடியா இங்க அங்கன்னு ஜம்ப் பண்றதுக்கு? பி சீரியஸ் பாஸ்கர். இது தெரியாம நான் வேற முடிய வெட்டிட்டு வந்துட்டேனா? இனி நிலாத்தூர் ஜமீன் வம்சமே அவ்வளவுதான்னு ஒரே புலம்பல். அப்ப இந்த வம்சத்தோட கஜானாவே இந்த வீட்டு லேடிஸோட தலைமுடியில தான் இருக்கு போல. நிஜமாவே அப்படித்தானாம் பாஸ்கர். பல தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒரு சாமியார் நிலாத்தூர் ஜமீனுக்கு வந்திருந்தாராம். அப்ப நம்ம ஜமீனும் பஞ்சத்துல அடிபட்டு கடந்ததாம். அவர் ஏதோ மூலிகைய கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காரு. அத சாப்பிட்டா தலைமுடி நல்லா வளரும்,
அப்படி தலைமுடி வளர்ந்தாலே போதும், பரம்பரை தரித்திரம் நீங்கிடும்னு சொல்லியிருக்காரு. என்ன காவ்யா, சொல்லும்போது உனக்கே கேணத்தனமா இல்ல? கேள்விப்பட்டத சொல்றேன், நடுவுல பேசாம முழுசா கேளு. என்னது, கதை இன்னும் இருக்கா? இருக்கு. அப்பதான் அவர் சொன்னாராம், எந்த காரணம் கொண்டும் உங்க குடும்ப சம்பந்தங்களை அந்நியர்கள் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு. அப்ப இது எல்லாம் சாமியார் பத்த வச்ச நெருப்பு தானா? ஆமா, அதனாலத்தான் என் அத்தை, அதாவது உன் அம்மா, அத மீறி காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டதால என் அப்பாவுல இருந்து தாத்தா வரை எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். ஒரு சாமியாருக்கு எவ்ளோ சக்தி பாரு! ஆமா, உங்க அப்பா தலையில மூளைதான் இருக்கா இல்ல காலிஃப்ளவர் ஏதாவது இருக்கா? எனக்கென்னமோ அந்த காலிஃப்ளவர் கூட அவர் தலையில இல்லன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் பாப்கட் வெட்டிக்கிட்டதுக்கு இப்படி உயிர் போன மாதிரி கத்துவாரா? உன்கிட்டயும் தான் அப்படி பேசியிருப்பாரா? சரி, உனக்கு இது எல்லாம் யார் சொன்னது? வேற யாரு, தர்மாதான். சுமோ சீறிக்கொண்டிருந்தது. பாஸ்கர் காவ்யாவின் அருகாமையாலும் மனம் விட்ட பேச்சாலும் லேசாக ஆகியிருந்தான். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டால் தேவலாம் என்று தோன்றியது. டேஷ்போர்டை பார்த்தான். அவன் பார்ப்பதை வைத்து காவ்யாவும் பார்த்தாள். அங்கே ஒரு சிகரெட் பாக்கெட். சடாரென்று புரிந்தவள் போல அதை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எறிந்தாள். ஏய் காவ்யா! அவனும் கூவலோடு பிரேக் அடிக்க கிரீச்சிட்டு நின்றது அந்த வெள்ளை நிற சுமோ. மண் சாலையிலும் அழுத்தமாய் டயரச்சுக் கோடுகள். சுமோவை நிறுத்திய பாஸ்கர் கதவை திறந்து கொண்டு இறங்க பார்த்தான். சட்டென்று காலரை பிடித்து, பெசாம உட்காரு, அதை எடுக்கப் போன அப்படியே போயிடு, காவ்யா சொன்னாள். பாஸ்கர் கேலியாக கண்களைச் சிமிட்டியபடியே டோரை வேகமாகத் திறந்தவன் ஒரு பொட்டலம் போல் உருண்டு சாலையில் விழுந்தான். வேகமாக எழுந்து அவள் சிகரெட்டை வீசி எறிந்த பகுதியை நோக்கி ஓடினான். பாஸ்கர், நோ! காவ்யா கத்தினாள். சாரி, வெரி சாரி டியர் என்று பதிலுக்கு அவனும் கத்திக்கொண்டே சிகரெட் பாக்கெட்டை தேட ஆரம்பித்தான். அதுவும் பளிச்சென்று அவன் கண்ணில் பட்டது. பாய்ந்து சென்று எடுத்தான். ஒரு சிகரெட்டை உருவி வாயில் வைத்தான். லைட்டரும் பேண்ட் பாக்கெட்டிலேயே இருந்தது. எடுத்து பற்ற வைத்தான். பார்த்து கொண்டே இருந்த காவ்யாவுக்குள் பயங்கர கோபம். சட்டென்று யூகித்தவள் சரேலென்று டிரைவிங் சீட்டில் அமர்ந்து சுமோவை கிளப்பினாள். நான் எவ்வளோ சொல்லியும் சிகரெட் தான் வேணும்னு போயிட்டு இல்ல? நரநரத்தபடி சுமோவை விரட்டிக் கொண்டு பறந்தாள். பின்னாலேயே துரத்திக் கொண்டு ஓடினான் பாஸ்கர். ஏ காவ்யா, நில்லு, சொன்னா கேளு! அவன் கத்தல் காற்றில் கரைந்து போனது. அவனது ஓட்டமும் ஒரு முடிவுக்கு வந்து நின்றது. அவன் நின்ற இடத்தில் பக்கத்திலேயே ஒரு பெயர் பலகை. பொதிகை மலைத்தொடர் ஆரம்பம். அத்தியாயம் 5. கிட்டத்தட்ட 10 நாட்கள் மாயமான் மலையில தங்கியிருந்தேன். ஒரு நாள் நடுராத்திரியில யாரோ சலங்க கட்டி ஆடுற மாதிரியும் யாரோ நட்டுவாங்க சொல்வது மாதிரியும் என் காதுல கேட்டது. அடுத்த நாள் காலையில இத பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொன்னேன். அவங்க அது சிவதாண்டவம்னு சாதாரணமா சொல்றாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கடல் மாதவனின் பேட்டி. அந்த பெயர் பலகையை பாஸ்கரும் பார்த்தான். பொதிகை மலை தொடர். இந்த மலைக்கூட்டத்துக்குள்ளதான யாருக்கும் தெரியாத மாயமான் மலை இருக்கிறதா ஒரு எழுத்தாளர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா பேட்டியாது சரியான ஒளறல். அந்த ஒளறலுக்கு சொந்தமான மலைப்பகுதி இதுதானா? சுற்றி ஒரு பார்வை பார்த்தான். கும்மென்ற பச்சை வாசனை மூக்கில் ஏறியது. நேற்றைய மழை நீர் சாலை பள்ளங்களில் தேங்கியிருந்தது. சாலைக்கு இருபுறத்திலும் அடர்வான மரக்கூட்டம். ஒரு மரத்தை கூட இதற்கு முன் பார்த்ததில்லை என்கிற மாதிரியில் வினோத இலைகளும் கிளைகளுமாய் ஹோவென்று விரிந்து கிடந்தன. அதில் அங்கும் இங்குமாய் சில பறவைகள். அந்த பறவைகளின் பெயர் கூட பாஸ்கருக்கு தெரிந்திருக்கவில்லை. அட, என்ன மரம் இது, என்ன பறவை இது, இது கூட தெரியாதனா ஆஸ்திரேலியா போய் என்ன கிழிக்க போறேனோ? தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்படியே காவ்யா விட்டு போன கோபம் கொஞ்சம் போல எட்டி பார்த்தது. எப்படியும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வரத்தன செய்வா. அவளா வரட்டும், நானா இங்கிருந்து ஒரு அடி கூட வைக்க போறதில்ல. ஒரு முடிவோடு பக்கத்திலிருந்த ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான். மரக்கிளைகள் காற்றில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன.
ஒரு கிளையின் பருத்த தண்டு பகுதியில் அவன் எந்தப் புலியை தேடிக்கொண்டு கிளம்பினானோ அது படித்திருந்தது. வயலட் விழிகளோடு ரோஸ் நிறத்திலான நீண்ட நாக்கை தொங்க போட்டபடி அது படுத்திருந்தது. அதுவும் பாஸ்கரை பார்க்கவில்லை, பாஸ்கரும் அதை பார்க்கவில்லை. புழுதியில் எதிரே சாலையே தெரியவில்லை. அத்தனை வேகம் காவ்யாவிடம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேல் வந்துவிட்டதை டயல் மீட்டரை பார்த்து தெரிந்து கொண்டாள். போதும் என்கிற மாதிரி பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தினாள். அப்படியே கோபத்தோடு ஸ்டியரிங் மேல் விழுந்தாள். இதமான ஏசியையும் மீறி உடம்பில் உஷ்ணம், பின்னங்கழுத்திலும் கசகசப்பு. காரை விட்டு இறங்கினாள். சாலையில் வந்த வழியை பார்த்தாள். பாஸ்கர் ஓட்டமாய் ஓடி வந்தபடி இருப்பான் என்று மனம் எண்ணியது. கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தாள். அவளுக்கு எதிரில் மலைக்குடி பெண்கள் சிலர் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தோள்களில் தேன்குடுவைகள். ஒரு தினுசாக கழுத்தை வளைத்து கட்டியிருக்கும் மாறாப்பும் பாவடையுமாக பார்க்க வித்தியாசமாக இருந்தார்கள். காவ்யாவையும் காரையும் நெருங்கியவர்கள் ஏதோ காணாததைக் கண்டதைப் போல பார்த்தனர். நீங்கள்லாம் யாரு? இந்த காட்டுல இருக்கிறவங்களா? அவர்கள் தலை வெட்கத்துடன் ஆமோதித்தது. தாயி ஆறு? அவர்களுக்கே உரிய தமிழில் விசாரித்தனர். நான் தாயி இல்ல, பொண்ணு, சின்ன பொண்ணுதான். என் பேரு காவ்யா. உங்க பேரு? என் பேரு காணியம்மா. இவ பேரு சுந்தரம். அது பேரு வண்டு. ஒரு பேரு கூட பொருத்தமாவே இல்லையே. காணியம்மா, சுந்தரம், வண்டு. ஓகே, உங்களுக்கு பேராவது வச்சாங்களே. பாஸ்கர் ஓடி வந்து சேரும் வரையில் பொழுதை கழித்தாக வேண்டுமே. காவ்யா அவர்களுடன் அரட்டையடிப்பது என்று தீர்மானித்து விட்டாள். தாயி, இதா தரமேல ஓடுற மோட்டார்காரா? ஆமா, பாத்திருக்கீங்கல்ல. காடு ஆபீசரு அப்பப்ப இதுல வரும்போது பாத்திருக்கோம். ஆனா அவரு தொடக்கூட விடமாட்டாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. நல்லா தொட்டு பாருங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேன். காவ்யா சொல்ல அவர்களும் காரை ஒரு பூவை தொடுவது போல தொட்டனர். பயப்படாம நல்லா தொடுங்க, அது ஒன்னும் சிங்கம் புலி இல்ல. ஐய, சிங்கம் புலியெல்லாம் எங்களை ஒன்னும் செய்யாதுங்க. இந்த மோட்டாரு காரு வேணா ஏதாச்சும் செஞ்சிடும். ஒன்னும் செய்யாது. கார்ல ஏறி உட்காருங்க, ஒரு ரவுண்டு போலாம். அடி ஆத்தி, நாங்க இதுக்குள்ளார ஏறவா? சும்மா ஏறுங்கப்பா. தாயி, பொம்பளை புள்ள, நீங்களா ஓட்ட போறீக? விட்டா நான் ஃப்ளைட்டையே ஓட்டுவேன். அப்படின்னா? அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எல்லாரும் முதல்ல கார்ல ஏறுங்க. அவர்கள் ஏறவும் காவ்யா காரை ஸ்டார்ட் செய்தாள். அடியே காணி, பாத்தியாடி, எம்புட்டு வேகமா நம்ம காட்டு சாம்பக்குருவி கணக்கா பறக்குது. ஆமாண்டி, அதுலயும் ஒரு பொட்ட புள்ள என்னமா ஓட்டுது. அவர்களிடம் குதூகலம் கொடிகட்டிப் பறந்தது. பரவசம் வழிந்தது. காவ்யாவும் வந்த வழியில்தான் திரும்பிக் கொண்டிருந்தாள். எதிரில் பாஸ்கரை பார்த்தால் காரை நிறுத்தி எப்படி என் பனிஷ்மெண்ட் என்று கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வைத்திருந்தாள். அப்போது சாலை நடுவே ஒரு யானை வந்து கொண்டிருந்தது. சுமோவும் கிரீச்சிட்டபடி அதற்கு ஒரு 10 அடி முன்பு தேங்கி நின்றது. அந்த யானை கோபத்துடன் காரை நோக்கி ஓடி வந்தது. அது ஓடி வந்த வேகத்தை பார்த்தால் சுமோவை ஒரே புரட்டாக புரட்டி போட்டுவிடும் போலத்தான் தோன்றியது. அலறிவிட்டாள் காவ்யா. நல்லவேளை முந்திக் கொண்டாள் அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த வண்டு. உள்ளே இருந்தபடியே யானையை பார்த்து கத்தினாள். தா போ அப்பால, சும்மா உள்ற இருக்கிறது யார்னு நினைச்ச? யானையும் கூர்மையாக பார்த்தபடியே ஏதோ எஜமானனுக்கு கட்டுப்பட்ட ஒரு தொழிலாளி போல ஒதுங்கி வழிவிட்டது. மை குட்னஸ்! காவ்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மீண்டும் கார் கிளம்பியது. ஆமா, எப்படி அந்த யானைய ஒரே அதட்டுல அடக்கிட்டீங்க? அதட்டலா? பார்த்தாலே போதும். இந்த காட்டுல காக்கா குருவிலிருந்து கல்லு மண்ணு வரதான் பழகி வச்சிருக்கோமே. அது எப்படிங்க? அதுவும் டேஞ்சரான மிருகங்க எப்படி உங்களுக்கு கட்டுப்படுது? அதாங்க மாயமான் மலைக்காடு. என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? ஏன் தாயி, மாயமான் மலைக்காடுன்னு சொன்னேன். மாயமான் மலைக்காடு. இன்னைக்கு கூட டிவில ஒரு ரைட்டர், பார்க்கடல் மாதவன், ஆமா, இந்த காட்டை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அந்த காடா இது? நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. இது மாயமான் மலைக்காடு.
சிவசாமியும் பெருமாள் சாமியும் ராவணா வந்துட்டு போற காடு எங்க காடு. அது யாரு? சிவசாமி பெருமாள் சாமி. சாமி தெரியாது? சாமி நமக்கெல்லாம் சோறு போடுற சாமிய தெரியாதா? யூ மீன் காட்? அதாவது கடவுளான்னு கேக்குறேன். ஆமாங்கோ, இதெல்லாம் தெரியாமத்தான் இந்த காட்டு பக்கம் வந்தீங்களா? அவர்கள் படு புத்திசாலி போல கேட்க காவியாவும் பள்ளி மாணவி போல தலையை ஆட்டினாள். கண்ணிரண்டும் பாஸ்கர் இன்னும் வரவில்லையே என்று பார்த்தபடியே இருந்தது. தாயி, நிறுத்து நிறுத்து, எங்க ஊடுங்க இருக்கிற இடம் வந்துடுச்சு. அப்படியா? இங்க எங்க இருக்குது? இறங்குங்க, காட்டுறோம். சலசலத்தபடி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அருவி வாய்க்கால் அருகே அழைத்து சென்று அங்கிருந்து ஒரு சரிவை காட்டினார்கள். அந்த சரிவில் தட்டுக்குச்சிகளால் வேயப்பட்ட கூம்பு கூம்பான குடிசைகள். குடிசைகளுக்கு வெளியே ஆடும் மாடும் அங்கங்கே படுத்திருந்தன. அவைகளுக்கு நடுவில் ஒரு சிங்கம் சாந்தமாய் படுத்திருந்தது. 1, 2, 3 என்று ஒவ்வொரு சிகரெட்டாக காலியாகி கடைசி சிகரெட்டுக்கு பாஸ்கர் வந்திருந்தான். அந்த மரத்தடியே பொல்யூட் ஆகி மெல்லிய புகை மண்டலத்தால் சூழப்பட்ட ஒரு இடம் போல ஆகிவிட்டது. அந்த தாக்கம் மேலே கிளையில் தேமே என்று படுத்திருக்கும் புலி வரை போனது. அதற்கு கூட கண்ணும் மூக்கும் கரித்தது. மெல்ல கீழே பார்த்தது. பாஸ்கர் மரத்தண்டின் மேலே சாய்ந்த நிலையில் படுத்திருந்தான். ஒரு எறும்பு அவனைக் கடித்தது. சற்று புரண்டான். புரண்ட நிலையில் அனிச்சையாக பார்வை மேலே பார்த்தது. பாஸ்கரும் புலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு வினாடிதான். பாஸ்கரின் இதயத்தில் திடுமென்று இரத்தத்திற்கு பதிலாக மின்சாரம் பாய்வது போல ஒரு உணர்வு. வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்து நின்றான். அதுவும் அங்கிருந்தபடியே கீழே தரை நோக்கி குதித்தது. தாமதிக்காமல் துப்பாக்கிக்காக சட்டை பாக்கெட்டில் கையை விட்டான். சிகரெட் பாக்கெட்தான் அகப்பட்டது. ஐயோ, துப்பாக்கி! மனது அது இல்லாத பதட்டத்தில் மூழ்க அந்த சிறுத்தை புலியும் அவனை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தது. பாஸ்கரை உயிர் பயம் தொற்றிக் கொண்டது. ஓடு என்று கட்டளையிட்டது புத்தி. தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான். அப்போது நடுவில் ஒரு பெரிய பள்ளம். ஓடிவந்த வேகத்தில் தலைக்குப்புற விழுந்தவன் அந்த பள்ளத்தில் ஒரு கல்லைப் போல உருண்டான். அத்தியாயம் 6. மாயமான் மலைக்காடுல மலைமக்கள் மரங்களை வெட்டுறது கிடையாது. ஒரு இலைய கூட பறிக்கிறது இல்ல. தானா உதிர்ந்து விழுறதைத்தான் பயன்படுத்துறாங்க. அங்க யார் இறந்தாலும் புதைக்கும் போது விதைகளையும் அவங்க மேல தூவி புதைக்கிறாங்க. மண்ணோடு மண்ணா ஆக வேண்டிய அந்த மனித உடலும் விதையோடு சேர்ந்து வளர்ந்து மரமா ஆகுது. இதுல சந்தேகமே வேண்டாங்கிற மாதிரி ஒரு புளிய மரத்தை பார்த்தேன். அதோட தண்டு பகுதியில ஒரு மனித முகம். அது அப்படியே அங்க புதைக்கப்பட்ட காட்டுவாசியோட முகமா. இப்ப கூட மாயமான் மலைக்காட்டுல அந்த மரத்தை பார்க்கலாம். அப்போதான் தெரிஞ்சது, அழிந்துவிடும் பிறப்பு கொண்ட மனிதன் அந்த மலைக்காட்டில் பிறந்தால் அழியாத பிறப்பு கொண்ட மரமாக மாறுகிறான். தொலைக்காட்சியில் பார்க்கடல் மாதவனின் பேட்டி. ஒரு கிண்ணத்தில் தழும்ப தழும்ப தேனை ஊற்றி காவியாவிடம் நீட்டினாள் சுந்தரம். பார்க்க வெகு அழகாக இருந்தது அந்த கிண்ணம். சில கிராஃப்ட் எக்ஸிபிஷன்களில் அது போன்ற கிண்ணங்களை காட்சிப் பொருளாய் பார்த்திருக்கிறாள். குடிங்க, மலத்தேனு. நீங்கெல்லாம் யாரு வந்தா காப்பி டீன்னு குடிப்பீங்க. நாங்க அதெல்லாம் கையால கூட தொடமாட்டோம். இங்கையெல்லாம் தேனு, கள்ளுப்பாலு, சுக்குமல்லிச்சாறு தான். சுந்தரத்தை ரசித்தபடியே தேனை வாங்கி ஒரு சிப் குடித்தாள் காவ்யா. இனிப்பும் புளிப்புமாய் இதுவரை அவள் சாப்பிட்டிராத புது சுவை. ஆனால் ஒரு அளவுக்கு மேல் குடிக்க முடியவில்லை. பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கொண்டாங்க இப்படி. வந்திக்குறிச்சி இலையால அப்படியே மூடி கட்டித்தாரேன். 1 வருஷமானாலும் கெட்டுப்போகாது. எறும்போ கொசுவோ கூட கிட்டார வராது. அப்படி வராம இருந்தாதான் அது நல்ல மலத்தேனு என்று விளக்கமும் கொடுத்து முடித்தாள் சுந்தரம். ஆனால் அதை ரசிக்கும் மனநிலையில்தான் காவ்யா இல்லை. எனக்கு நேரமாச்சு. என் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் என்ன தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு என்று பாஸ்கரின் நினைவோடு பேசியவள் அந்த தேன் கிண்ணத்தை கீழே வைத்தாள். சுந்தரம் அந்த கிண்ணத்தை எடுத்து அவள் சொன்னபடி இலை கொண்டு மூடினாள். காவ்யா குடிலை விட்டு வெளியே வந்தாள். பலரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு வயதானவர் கழுத்து வரை போர்வையால் மூடியிருந்தார். கட்டிலில் அமர்ந்திருந்தார். முகம் முழுக்க புதர் போல தாடி மீசை. ஆனால் கண்ணக்கதுப்பும் கண்களும் நெற்றியும் பளீச்சென்று இருந்தது. அதில்
துளி கூட சுருக்கமில்லை. அவர் பார்வையின் கூர்மை காவ்யாவை என்னவோ செய்தது. அதற்குள் சுந்தரம் தேன்கிண்ணத்துடன் வெளியே வந்தாள். இவரு என் முப்பாட்டன் என்றாள். முப்பாட்டனா? ஆ, எங்க அப்புக்கு அப்புக்கு அப்பு. ஓ, கொள்ளு தாத்தா. எல்லும் கொள்ளும் உங்களுக்குத்தேன், வேகமாய் பதில் சொன்னார் முதியவர். புரியலையே. இங்க இந்த காட்டுல பொறந்துட்டாலே மனுஷ பொறப்பே அடுத்து கிடையாது. நேரா மோட்சந்தான். இல்லாட்டி இப்படி மரங்களா மாறி ஆனந்தமா பல 100 வருஷம் இருப்போம். அவரிடம் புது விளக்கம். காவ்யாவுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் துளி கூட இல்லை. பாஸ்கரின் நினைவு அவளை வாட்டியது. பார்வையும் அங்கு இருக்கும் சிங்கத்தை பார்த்து மிரண்டது. அது ஒன்னும் பண்ணாது, பயப்படாத என்று அதற்கும் ஒரு பதில் அந்த பெரியவரிடமிருந்து வந்தது. அப்போது ஒரு பல்லாக்கு நாற்காலி போல் ஒன்றை சுமந்தபடி சற்று தூரத்தில் சிலர் வந்து கொண்டிருந்தனர். அருகில் வர வர அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பது பாஸ்கர் என்று தெரிந்தது. பாஸ்கர் எப்படி இதுல? வியப்பானாள் காவ்யா. அவனை நோக்கி ஓடினாள். அவனும் அவளை பார்த்தவனாக அந்த நாற்காலியை விட்டு எழுந்தான். கையில் ஒரு பெரிய துணிக்கட்டு, எலும்பு முறிந்தவர்களுக்கு போடுவதைப் போல போடப்பட்டு கழுத்தோடு சேர்ந்து கட்டப்பட்டிருந்தது. பாஸ்கர், என்ன இது? எல்லாம் உன்னாலத்தான். நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. நீ விட்டுட்டு போன இடத்துல ஒரு சிறுத்த புலி. அதுக்கு பயந்து ஓடி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன். கையும் முறிஞ்சு போச்சு. நல்ல வேளை, தாடியும் மீசையுமா ஒரு சாமியார் பார்த்துட்டு காப்பாத்தி கட்டு போட்டாரு. இவங்கள கூப்பிட்டு நீங்க இருக்கேன்னு சொல்லி அனுப்பியும் வச்சாரு. அவரு சொன்ன மாதிரி நீயும் இங்க இருக்க. சாரிப்பா, வெரி சாரி. விளையாட்டா செஞ்சது விபரீதமாயிடுச்சு. அவள் உருகினாள். அவனது கட்டுப்போட்ட கரத்தை தன் விரலால் தொட்டு வருடியும் கொடுத்தாள். ஆமா, துப்பாக்கி எங்க? உன்கிட்டத்தானா கொடுத்தேன். எங்க? அது மட்டும் இருந்திருந்தா என்ன துரத்துன புலிய பரலோகம் அனுப்பியிருப்பேன். அநேகமா அது எஸ்டேட்ட சுத்துற புலியாத்தான் இருக்கும். அப்போதுதான் அவனும் அங்கே ஆடு மாடுகளோடு உறக்கத்திலிருந்த சிங்கத்தை பார்த்தான். திரும்பவும் ஒரு பகீர் உணர்ச்சி. முதியவர் அவன் பேச்சையும் பார்வையையும் வைத்து யூகித்தபடியே வாயைத் திறந்தார். பயப்படாதீங்க, அது ஒன்னும் பண்ணாது. வேட்டையாடி திங்கிறது அதுக்கு அலுத்து போச்சு. இறைச்சினாலே அதுக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது. காவ்யா, இவர் யாரு? இவரு இங்க நிக்கிறாளே சுந்தரம், இவளோட கொள்ளு தாத்தா. வயசு அநேகமா அது ஆச்சு தாயி. வர்ற பௌர்ணமி வந்தா 120. 120? நம்ப முடியலையா? இந்த காட்டிலேயே இருந்தீங்கன்னா நீங்களும் 100 வருஷத்துக்கு மேல இருப்பீங்க. யமனுக்கு வேலையே இல்லாத காடு இது. பாஸ்கர், காலையில தான் இந்த காடு பத்தி ரைட்டர் மாதவனோட பேட்டிய டிவியில பார்த்தேன். நம்ம ஜமீனுக்கு பக்கத்திலேயே இந்த காடும் இவங்களும் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு நாளா எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் பாரு. காவ்யா, நான் கூட அத பார்த்தேன். அந்த பார்க்கடல் மாதவன் ஏதோ ஒளறாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசியது அந்த முதியவரை என்னவோ செய்தது. தம்பி, ஆரச் சொல்றீங்க? பார்க்கடல் மாதவன்னு ஒரு எழுத்தாளர் இந்த மலைக்காட்டுல உங்களோட எல்லாம் தங்கியிருந்தாராமே? ஆமா, தங்கியிருந்தாரு. அவர் ஏதோ சொன்னதா சொன்னீங்களே. ஏதோ சொன்னாரா? நம்ப முடியாததையா சொன்னாரு. ஆருக்கிட்ட சொன்னாரு? டிவியில பெரியவரே, டிவியில சொன்னாரு. படமெல்லாம் ஓடுமே, அந்த பொட்டி வழியாவா? ஆமா, அதுலதான் சொன்னாரு. ஏன் இங்க டிவியெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? வேலை வெட்டி கெட்டு போகவா? போவட்டும். அதுல அவரு என்னவெல்லாம் சொன்னாரு? நான் முழுசா பார்க்கல பெரியவரே. நம்ப முடியாத எதையும் என்னால நேசிக்க முடியாது. அதனால டிவிய ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப வருத்தப்படுறேன். பாவி மனுஷன், பாவி மனுஷன். முதியவர் உதட்டில் உக்கிரமான முணுமுணுப்பு. ஏன் அவரை திட்டுறீங்க? திட்டாம எங்களுக்கு அழிவு காலம் வரப்போகுது. முதியவர் கலங்கி போனார். நடுவில் ஒரு சொம்பு நிறைய கஞ்சியை நீட்டினாள் சுந்தரம். அந்த சொம்பு பளபளவென்று மின்னியது. காவ்யா கையில் வைத்திருந்த தேன் கிண்ணமும் அதே போல் மின்னியது.
பாஸ்கருக்கு கவனம் முழுவதும் அதில் சென்றதால் அந்த முதியவர் புலம்பியதை கவனிக்கவில்லை. காவ்யா, பாத்தியா, இங்க யாரும் மண்கலயங்களை யூஸ் பண்றதில்ல போல. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க, கேஷுவலா இருக்க, வலிக்கல? இல்ல காவ்யா, கொஞ்சம் கூட வலி இல்ல. அந்த சாமியாரு கண்ணு காது மூக்கு வாய்னு உடம்புல எங்கையெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கையெல்லாம் மூலிகை சார விட்டாரு. அப்பவே எனக்கு வலியெல்லாம் போயிடுச்சு. அப்புறம்தான் இந்த கட்டையே போட்டாரு. ஆறு ஆனந்தசாமியா? கஞ்சி குடித்தபடியே முதியவர்தான் கேட்டார். அவர் பேரெல்லாம் தெரியாது பெரியவரே, ஆனா மீடியமா இருந்தாரு. வெரி நைஸ் மேன். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதான் அந்த சாத்தாம் பொட்டி வழியா அந்த ஆளு பேசக்கூடாததெல்லாம் பேசி வச்சிட்டாரே. இனி இந்த காட்டுல எதையுமே பார்க்க முடியாது. முதியவரிடம் ஆதங்கம். பாஸ்கர், போதும்பா, வா கிளம்பலாம், டைம் ஆகுது. சினுங்கினாள் காவ்யா. அப்போது தடதடவென்று ஒரு விதமான மத்தள சப்தம் கேட்டது. ஒருவன் கழுத்தில் மாட்டியிருந்த பருத்த மத்தளம் ஒன்றுடன் ஓடி வந்தபடி இருந்தான். அவனிடம் அசாத்திய வேகம். அவனை பார்த்து எல்லோரும் மிரண்டு போனார்கள். சில பிஞ்சு பிள்ளைகள் ஓடிப்போய் தங்கள் தாயின் கால் இடுக்கில் புகுந்து கொண்டனர். பெரியவரின் முகமும் படுபயங்கரமாக மாறியிருந்தது. ஓடி வந்தவனும் பெரியவரிடம்தான் வந்து நின்றான். மூச்சிரைத்தது அவனிடம். கழுத்தில் பாசிமணி மாலைகள் அணிந்திருந்தான். காலில் ஓடிவந்த வேகத்தில் நகம் பீந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. என்னவே வெள்ளாவி, என்ன ஆச்சு? அரசப்பு, நம்ம கோவில் மரம் தீப்பிடிச்சு எரியுதப்பு, தீப்பிடிச்சு எரியுது. ஆத்தி, கோவில் மரம் எரியுதா? ஆமாப்பு, தெற்கு வானமடையில வழக்கம் போல மேகம் திரண்டு வந்துச்சு. மழைதான் பெருசா வரப்போவதாட்டம்னு பாத்துட்டு இருந்தேன். பார்த்தா பெருசா ஒரு இடி, கூடவே சவுக்காட்டம் மின்னலு. இடி என்னடானா கோவில் மரத்துல இறங்கி அந்த பச்சை மரம் அப்படியே பத்தி எரியுதப்பு. அதான் சொல்ல ஓடி வந்தேன். அடுத்த நொடி பெரியவரின் கண்களில் கண்ணீர் சரசரவென்று வழிய ஆரம்பித்தது. என்னப்பு, அரசப்பரே அழுவுறாரு? அவர் அழுது பார்த்ததே இல்லையே. கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். பாஸ்கர், வாட் இஸ் திஸ்? இங்க நடக்கிறது எதுவுமே நார்மலாவே தெரியல. நான் கூட இவர் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லத்தான் இப்படி ஓடி வர்றாருன்னு நினைச்சேன். இடி விழுந்து மரம் எரியிறது சகஜம்தானே, அதுக்கு போய் இந்த பெரியவரும் இப்படி அழுவுறாரே. காவ்யா பாஸ்கரின் காதை கடித்தாள். பாஸ்கரின் முகத்திலும் ஆமோதிப்பு. பெரியவர் அழுகைக்கு நடுவில் பாஸ்கர் காவ்யா பக்கம் திரும்பினார். குழந்தைங்களா, கொஞ்சம் இப்படி வாங்க என்று அவர்களை ஒரு குடிசைக்குள் அழைத்து சென்றார். உள்ளே கும் என்று மூலிகை வாசம். கூரைச் சரிவுகளில் காய்ந்தும் காயாமலும் பல மூலிகை கொடிகள், இலைகள், வேர்கள். கூண்டு ஒன்றில் தேவாங்கு ஒன்றும் வெறுத்தபடி அமர்ந்து கொண்டிருந்தது. பெரியவர் மளமளவென்று உரிப்பானை ஒன்றை நெருங்கித் தொட்டார். அடுக்கடுக்கான பல பானைகளில் ஒன்றை எடுத்தவர் அதனுள் கையை விட்டு மெல்லிசான வேர்த்தண்டு ஒன்றை எடுத்தார். சற்று தள்ளி அந்த குடிசையின் அக்னி மூலையில் ஒரு சாணி மெழுகிய அடுப்பும் அதில் அவிந்தடங்கிய நெருப்பும் இருந்தது. அந்த வேரை நெருப்பில் காட்டி வாயால் ஊதினார். அனல் காய்ந்தது. அந்த அனலில் விழுந்து பற்றிக்கொண்டு ஒரு சுள்ளி எரிகிற மாதிரி எரிந்தது. அப்படியே சாம்பலாகியது. அந்த சாம்பலை விபூதிச் சிட்டிகையை எடுப்பது போல எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டார். பின் ஒரு சருவத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதை குழைத்தார். ஒரு மை போல அது உருண்டு திரண்டது. காவ்யாவையும் பாஸ்கரையும் அருகில் அழைத்தார். கெட்ட வாங்க. எதுக்கு பெரியவரே? அட வா அப்பு. பெரியவர் மிரட்டவும் அவர்களும் அவர் முன் சென்றார்கள். அவர் அந்த மையை எடுத்து இருவரின் புருவ மத்தியில் பூசிவிட்டார். என்னது இது? ஒண்ணுமில்லப்பு, நீங்க இங்க எதையும் பார்க்கல. இனி இந்த பக்கமே வரக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? பேசாதப்பு. இனி நீ பேசவும் மாட்ட. போதும், பேனாக்காரனால வரப்போற ஒரு ஆபத்து போதும். நாங்கெல்லாம் அக்கடான்னு இருக்கிறோம். இங்கதான் மனுஷனா இருக்கான். அத எடுத்துப்புடாதீக. முப்புடாத்தி, இனி யாரையும் இங்க வர விடாத. உன் செல்வங்களை எப்பாடு பட்டாவது இந்த அரசப்பன் பாதுகாப்பான். நீங்க போகலாம் அப்பு, கிளம்புங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல
மழை இந்த காட்டைய பொடிச்சு ஆட்டப் போகுது. அந்த 18 சாமிங்க தான் எப்பவும் போல இந்த காட்டை காப்பாத்தணும். போதும்யா, போதும், கிளம்புங்க. பெரியவர் பதறி வெடித்தார். பாஸ்கரும் காவ்யாவும் குழப்பத்துடன் குடிசையை விட்டு வெளியே வந்தனர். திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தனர். அவ்வளவு கலேபரத்திலும் ஒரு குடிசை முகப்பில் 2 பெண் குழந்தைகள் பல்லாங்குழி விளையாடிக் கொண்டிருந்தனர். அதன் குழிகளில் சோளமணிகளுக்கு பதிலாக நிஜமான நவரத்தினங்கள். பார்த்து கொண்டே நடந்தான் பாஸ்கர். வானத்திலும் திபு திபுவென்று மேகங்களின் சேர்க்கை. அவர்கள் வந்த சுமோ காவ்யா நிறுத்திவிட்டு சென்ற அதே மண் சாலையில் நின்று கொண்டிருந்தது. காவ்யா மிக மௌனமாக விரதம் இருப்பவள் போல ஒருவித இறுக்கத்துடன் இருந்தாள். பாஸ்கரும் பேச பிடிக்காமல் பலவித குழப்பத்தில் இருந்தான். காரை நெருங்கியவர்கள் ஏறி அமர்ந்தனர். பாஸ்கர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தவனாய் சாவியை திருகி ஸ்டார்ட் செய்தான். அதிசயமாய் கட்டு தானாக அவிழ்ந்து கொண்டது. சுமோ வேறு ஸ்டார்ட் ஆகாமல் சண்டித்தனம் செய்தது. சடசடவென்று மழைத்துளிகளும் கார்கூரையில் பட்டு ட்ரம்ஸ் வாசிக்கப்படுகிற மாதிரி சப்தம். நெடுநேரம் ஸ்டார்ட் செய்ய முயன்றவன் இன்ஜினில் ஏதோ கோளாறு என்று உணர்ந்து அதை பார்ப்பதற்காக காரை விட்டு இறங்கினான். மழை வழுக்கத் தொடங்கியது. உடம்பெல்லாம் நனைய பேனட்டை திறந்தான். ஒரு வயர் தொடர்பு அறுந்து கிடந்தது. இணைத்து சரி செய்தான். மீண்டும் பேனட்டை மூடி காரில் ஏறினான். அந்த சொற்ப நொடிகளில் பெய்த வலுவான மழையில் அவன் தலையெல்லாம் நனைந்து முகத்தில் நீர் வழிந்தது. அது புருவ மத்தியில் அரசப்பரியிட்ட மூலிகை மையை கரைத்து கொண்டே ஓடியது. கை விரல்களால் துடைத்த போது கையெல்லாம் கசகசவென்று ஒரே கருப்பு மை. உள்ளே தேன் கிண்ணத்தை இறுக்கமாகப் பற்றியவளாக காவ்யா. அத்தியாயம் 7. ஒரு நாள் அந்த மாயமான் மலைக்காட்டுல காத்தாட நடந்துட்டு இருந்தேன். அப்போதான் மழை பெஞ்சு முடிஞ்சிருந்தது. சின்ன மழைக்கே அங்க அருவிகள்ல பெரிய வெள்ளம் வந்துருது. அப்படி ஒரு மழை வெள்ளத்தை ரசிச்சபடியே ஆத்தோட கரை ஓரத்துல நின்னுட்டு இருந்தேன். அங்க ஒரு இடத்துல அருவி மாதிரி ஆறு சரிந்து விழுந்து பொங்கி ஓடுனது. அந்த இடத்துல இருக்கிற பாறைகள்ல யாராலையும் நிக்க முடியாது. அங்க தண்ணியில அப்படி ஒரு சீற்றம். நானும் அந்த சீற்றத்தை ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாறை மேல ஒரு மனித உருவம் தெரிஞ்சது. ஒரு சாமியார் மாதிரி இருந்தாரு. அந்த தண்ணி சீற்றத்திலையும் பாறை மேல நிதானமா நின்னுட்டு இருந்தாரு. வானத்தை நோக்கி 2 கையையும் உயர தூக்கி தொழுது அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. மிரட்டலான சீரிப்பாயிர அந்த ஆத்து தண்ணிக்குள்ள ஒருத்தர் குதிச்சா உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தொலைக்காட்சியில் பார்க்கடல் மாதவனின் பேட்டி. நிலாத்தூர் ஜமீன் மாளிகை. சுமோவை விட்டு இறங்கி ஒரு சிலை போல நடந்து உள்ளே நுழைந்த காவ்யாவை முதலில் பார்த்தவள் தர்மாதான். எங்கம்மா போயிட்டு வர கேட்டாள். அது காதிலேயே விழாத மாதிரி நடந்தாள் காவ்யா. காரை விட்டு பாஸ்கரும் இறங்கி பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். முகத்தில் அங்கங்கே அந்த கரித்திட்டுகள். தர்மாவை நெருங்கவும் அவனையும் அவள் விடவில்லை. எங்க தம்பி போயிட்டு வரீங்க? அவசியம் சொல்லணுமோ? ராஜாதான் விசாரிக்க சொன்னாரு. அவரே வந்து விசாரிக்கட்டும். இனிமே உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இல்ல. தம்பி, என்ன இப்படியெல்லாம் அலட்சியமா பதில் சொல்லாதீங்க. ராஜா ரொம்ப கோபமா இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, அவர் எனக்கு மாமா. என் கிட்டையே அவர் நேர்ல கேட்கலாம். இனிமேல் நீங்க நடுவுல வேண்டாம். தம்பி, என்ன தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. சரி, அதுக்கென்ன? அவங்களுக்கும் ராஜாவுக்கும் பெரிய வாய்ச்சண்டை ஏற்பட்டு அழுதுட்டே போனாங்க. தர்மா அவனை பிரேக் அடித்த மாதிரி தேக்கி நிறுத்தினாள். புரிஞ்சுக்கோங்க தம்பி, நீங்க காவ்யாவை கட்டிக்க முடியாது, கட்டிக்கவும் கூடாது. ஏன்னா? அவள் நேராகவே விஷயத்திற்கு வந்தாள். அவனும் கூர்மையாக கவனித்தான். நீங்க இந்த ஜமீன் வம்சத்தை சேர்ந்த ரத்தம் இல்ல. உங்க அப்பா இங்க கணக்கு பிள்ளையா வேலை பார்த்த ஒருத்தர். அப்பவே ராஜா பாதி செத்துட்டாரு. இப்ப அவர் மகளை கொடுத்தா முழுசா செத்துருவாரு. இதோ பார்தர்மா, இந்த மாதிரி ஒளறதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நல்லாத்தானே இருந்தீங்க. இவ்வளவு நாளா எங்களை பழக விட்டுட்டு இப்ப திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு தானே சில விஷயங்க நடக்குது. அப்படி என்னதான் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு இப்போ. போன மாசம் கண்ண வைக்கிற கொள்ளக்காரன் மார்த்தாண்டம் இந்த மாளிகைக்கு செய்தி அனுப்புனது தெரியுந்தான தம்பி? அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே.
அவன் கண்ணை வச்சு திருட முடியாதபடி காவல் போட்டு அவனும் தான் திருடாம போயிட்டானே. அதுதான் கிடையாது. இது தர்மா கொடுத்த அடுத்த அதிர்ச்சி. கிடையாதுன்னா அப்ப அவன் வந்தானா? வந்தான். இந்த ஜமீனோட அவ்வளவு தங்கம் வெள்ளியையும் எடுத்துட்டும் போயிட்டான். என்ன தர்மா சொல்ற நீ? ஆமா தம்பி, அவன் கண்ணை வச்சா வச்சதுதான். எப்படி வந்தான், எப்படி திருடுனானே தெரியாது. ஆனா அவ்வளவும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 தோலா இருக்குமா. காவ்யாவுக்கு சீதனமா தர ராஜா வச்சிருந்த தங்கம் அவ்வளவும் போயிடுச்சு. உடனே போலீஸுக்கு போயிருக்க வேண்டியதுதானே? அப்படியெல்லாம் போக முடியாது தம்பி. 50 வருஷத்துக்கு முந்தி மத்திய சர்க்கார் ஜமீனை ஒழிச்சப்ப எடுத்த சொத்து கணக்குக்கும் இப்போதைய சொத்து கணக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதான். வருமான வரிக்கு பயந்துட்டு வேற நம்ம ராஜா சில விஷயங்களை மறைச்சிருக்காரு. இவ்வளவு திருட்டு போயிருக்குன்னு சொன்னா உண்மை வெளியில வந்துடும்னு போலீஸ் பக்கம் போகல. அப்ப அந்த கள்ளன் கெட்டிக்காரன் திட்டம் போட்டுதான் பணக்காரங்களா பார்த்து திருட வர்றான் போல இருக்கு. கண்ணம் வச்சு திருடுறவங்களே அப்படித்தான் தம்பி. அதுலயும் வருஷ நாட்டு மார்த்தாண்டன் கோஷ்டி முழிச்சிட்டு இருக்கும்போதே திருடுற கூட்டம். என்ன சொல்றீங்க தர்மா? அவங்க வரையில திருட்டு ஒரு கலை தம்பி. தலைமுறையா திருட்ட தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் மாயமும் தெரியும். ஒரு மை ஒன்னு இருக்குது. அத புருவத்து மத்தியில பூசிக்கிட்டு திருட கிளம்புனா அவங்க யார் கண்ணுக்கும் படமாட்டாங்களாம். தர்மா சொல்லி முடித்தாள். பாஸ்கருக்கு உச்சந்தலையை பிடித்து விடுக்கென்று யாரோ இழுத்த மாதிரி இருந்தது. அஷோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவரும் நம்ம புருவத்துக்கு மத்தியில ஏதோ மைய பூசினாரே, அப்ப அதுவும் இது மாதிரி ஏதாவது மாயமாயிருக்குமோ? என்ன தம்பி யோசனை? நம்ப முடியலையா? ஆமா தர்மா, நீ சொல்றது, எங்களுக்கு நடந்தது எல்லாமே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன நடந்தது? ஆமா, எங்க போயிட்டு வர்றீங்க? அது அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல முழுசா சொல்லி முடி. இந்த மாளிகையில திருட்டு போனதுக்கும் எங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அம்மா கட்டுப்பாட மீறி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் இந்த வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டாரு உங்க மாமா. அதனாலயோ என்னவோ அந்த சாமியார் சொன்ன மாதிரி எதுவும் பெருசா நடக்கல. இருந்தும் இப்ப திருட்டு போனதால கதி கலங்கி இருக்காரு. ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரிதான் நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ, மிச்சம் இருக்கிற சொத்தும் கைய மீறி போயிடுமோங்கிற பயம் அவரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. பைத்தியக்காரத்தனம், சுத்த பைத்தியக்காரத்தனம். எப்பவோ யாரோ சொன்ன விஷயத்துக்காக மாமா தேவையில்லாம இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தம்பி தெரியும். ஆனா காவ்யா முடிய வெட்டிக்கிட்டு வந்து அவர் பயத்தை அதிகப்படுத்திட்டா. இது இன்னும் பைத்தியக்காரத்தனம். தலைமுடிக்கும் காசு பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? தலைமுடிங்கிறது உதிர்ந்து விழுற ஒரு அற்ப விஷயம். போடா கோபத்துக்கு திட்ட பயன்படுற ஒரு சாதாரண சமாச்சாரம். அப்படி இல்ல தம்பி. சில விஷயங்க அறிவுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா உள்காரணம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு காரணமும் கிடையாது. இதோ பார் தர்மா, இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்காக எங்க காதலை இழக்க முடியாது. காவ்யாவும் தீர்மானமா இருக்கா. அவ என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொன்னான்னு நீ சொன்ன பொய்யு எப்பவோ வெளுத்து போச்சு. சரி தம்பி, ஆனா இந்த நம்பிக்கையால மட்டும் உங்க காதலுக்கு பாதிப்பு இல்ல. வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன அது? சொல்லு அதையும். அதுவும் இந்த காரணத்தை தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொரு பேத்தலா தான் இருக்கும். சொல்லு. கப்பலூர் ஜமீன்தார் உங்க மாமா கிட்ட 50 தோலா தங்கத்தை அடமான வச்சு அதுக்கு பணம் வாங்கிட்டு போயிருந்தாரு. அந்த கள்ளன் வந்து திருடும்போது அதையும் சேர்த்து கொண்டு போயிட்டான். இந்த சமயத்துல கப்பலூர் ஜமீனும் திரும்பி வந்து அடமான பணத்தை கொடுத்து 50 தோலா நகைய திரும்ப கேட்டாரு. உங்க மாமாவும் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் அப்ப காவ்யாவ என் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துடுன்னு கேட்டிருக்காரு. நெத்தியடியாக இருந்தது தர்மாவின் இந்த பதில். பாஸ்கர் அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் தம்பி. காவ்யா உங்களுக்கு வேணும்னா தோலா தோலாவா தங்கம் வேணும். 1 கிராம் தங்கமே இன்னைக்கு என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போதும் தர்மா, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் உங்களை குழப்பல தம்பி, உள்ளத சொன்னேன். தனிப்பட்ட முறையில இந்த தர்மாவுக்கு காவ்யா சொந்த பொண்ணு மாதிரி. அவளுக்கு நீங்க தான் புருஷனா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா விதி வேற விதமா நினைக்கிற போது யாருதான் என்ன செய்ய முடியும்? விதியாவது கிதியாவது இதை எப்படி ஓவர்டேக் பண்றேன்னு மட்டும் பாருங்க. வரேன்.
வேகமாக நடந்தான். நேராக காவ்யா இருக்கும் அறைக்குத்தான் சென்றான். அவள் ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா? பாஸ்கர்? என்னன்னு தெரியல, ஒரே தலைவலியா இருக்கு. தைலத்தை தடவி இருக்கலாம்ல. சொன்னபடியே தைலத்தை தேடப் போனான். அப்போது டேபிள் மேல் அந்த தேன் கிண்ணம் கண்ணில் பட்டது. ஹே காவ்யா, இந்த தேன் கிண்ணத்தை எதுக்கு இங்க கொண்டு வந்த? அங்கேயே போட்டு வர்றதுக்கு என்ன? எந்த தேன் கிண்ணம்? இதோ இந்த தேன் கிண்ணத்தை தான் சொன்னேன். நம்ம ஒரு காட்டுக்கு போகணும்ல, அங்க உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்ததா சொன்னீல. என்ன பாஸ்கர், நாம காட்டுக்கு போணுமா? எந்த காட்டுக்கு? சரிதான், அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? இல்ல மறந்து போன மாதிரி நடிக்கிறியா? ஏன் பாஸ்கர் எரிச்சல் மூட்டுற? எனக்கே தலைவலி, நான் எதுக்கு நடிக்கணும்? காவ்யா முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு கேட்டது பாஸ்கரை மிரட்டியது. காவ்யா, என்ன ஆச்சு உனக்கு? நாம 2 பேரும் சேர்ந்து சுமோல போணும்ல. என்ன சொல்ற? நான் வந்தேனா? வந்தேன்னாவா? பாஸ்கர், நீ என்ன சொல்ற? எனக்கு பாதி தூக்கத்துல எந்திரிச்ச மாதிரி இருக்கு. ஒரே தலைவலி. நீ என்னடானா உன் கூட நான் வந்ததா கதை சொல்லிட்டு இருக்க. அப்ப உனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன நீ வந்ததுல இருந்து என்னென்னமோ சொல்ற? காவ்யா சளைக்காமல் சொன்ன ஒவ்வொரு பதிலும் பாஸ்கரை சொடேர் சொடேர் என்று தாக்கியது. மிக கூர்மையாக அவளை உற்று பார்த்தான். அவளோ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். நெடுநேரம் அங்கே அமைதி. இடையில் யாரோ வரும் அரவம். பாஸ்கர் திரும்பினான். ராமண்ண ராஜாதான் வந்து கொண்டிருந்தார். மாமா, இங்க என்ன பண்ற? காவ்யாவோட. பாஸ்கர், அவ கூடையெல்லாம் இனி நீ பேச தேவையில்ல. அவளை கூட்டிட்டு வெளியில போறதையும் மறந்துடு. உனக்குத்தான் ஆஸ்திரேலியாவுல வேலை கிடைச்சிருக்காமே, போயி அத கவனிக்கிற வழிய பாரு. மாமா. என்ன? ராமண்ண ராஜாவிடம் எரிச்சல் பீரிட்டது. தர்மா எல்லாத்தையும் சொன்னா. கள்ளன் மார்த்தாண்டம் கண்ணம் வச்சு திருடிட்டானாமே. ஓ, அதக்கூட உன்கிட்ட சொல்லிட்டாளா அவ? ஏமாமா, 3ஆம் மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. நான் உங்க தங்கச்சியோட பையன், மருமகன். இதோ பார், உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு எனக்கு காவ்யா வேணும் மாமா. அவ உனக்கு கிடையாது. அப்புறம்? இல்ல மாமா, இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிறதுக்கு நீ யாருடா? ராமண்ண ராஜா பாஸ்கரை டா போட்டு இதுவரை அழைத்ததில்லை. அவனுக்கு சுரீரென்றது. மாமா, இது அந்நியாயம். எங்களை இப்படி ஒன்னா பழக விட்டுட்டு பிரிக்கிறது நியாயமில்ல. எனக்கு என்ன குறை மாமா? குறை இப்ப உன்கிட்ட இல்ல, என்கிட்டதான். போதுமா? நீ கிளம்பலாம். உங்ககிட்டயும் குறை எதுவும் இல்ல மாமா. உங்க நம்பிக்கைகள் அபத்தமானது. அத பத்தி நீ ஒன்னும் விமர்சிக்க தேவையில்ல. அனுபவிக்கிற எனக்குத்தான் உண்மை எது பொய் எதுன்னு புரியும். இருவரிடமும் வாக்குவாதம் சூடேறிக்கொண்டே போனது. காவ்யா அது அவர்களின் பிரச்சனை என்கிற மாதிரி பார்த்தாள். காவ்யா, கேட்டியா? நீ எனக்கு கிடையாதான். அவள் அதற்கும் பதில் சொல்லாமல் நெற்றியை தேய்த்துவிட்டுக் கொண்டிருந்தாள். உடம்பும் மனசும் யாரோ அமுக்கிக் கொண்டிருப்பது போல உணர்ந்தாள். காவ்யா, ஒன்னத்தான். மாமா சொல்றது காதுல விழுதா? நீ என் பாஸ்கர், நான் உன் காவ்யான்னு சொன்னியே, மறந்துட்டியா அதையும்? அவன் நரம்பு புடைக்க அலறினான். அப்பொழுதுதான் அவர் மேஜை மேலிருந்த அந்த தேன் கிண்ணத்தை பார்த்தார். அதை நெருங்கி வந்து தூக்கி பார்த்தவர், இது 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 எப்படி இங்க வந்தது? மாயமான் மலைக்காட்டுல காவ்யாவுக்கு ஒரு பொண்ணு கொடுத்த தேன் கிண்ணம் இது. மாயமான் காட்டுல கொடுத்ததா? அப்ப அங்க போனீங்களா? ராமண்ண ராஜா கேட்ட விதமே பதட்டமாக இருந்தது. அந்த காடுதான் மாயமான் காடுங்கிறது தெரியாம போனோம். ஆனா அது கூட இப்ப காவ்யாவுக்கு ஞாபகம் இல்ல. அந்த காட்டுக்கு போற யாருமே ஏனோ ஞாபக சக்தியோட திரும்பி வரமாட்டாங்க. ஆனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதே. அவரிடம் கோபம் விலகி ஒரு புதிய ஆர்வம் தொடங்கியிருந்தது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம். அங்க ஒரு பெரியவர் மை மாதிரி உன்னை எடுத்து ஏன் புருவ மத்தியிலையும் காவ்யா புருவ மத்தியிலையும் பூசி விட்டாரு. எனக்கு பூசினது மழையில கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா காவ்யாவுக்கு அப்படியே இருந்தது. அதனால ஒருவேளை அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையோ? பெரியவர், மை. சரி, அங்க வேற யாரையாவது பாத்தீங்களா? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? அது 18 சித்தர்கள் நடமாடுற மலைப்பா.
அவங்களத்தான் யாரையாவது பாத்தியான்னு கேட்டேன். 18 சித்தர்களா? ஆச்சரியமா இருக்கே. அவங்கெல்லாம் இப்பவும் இருக்காங்களா என்ன? நம்மள மாதிரி உப்பு புளி காரம்னு திங்கிற உடம்புக்குத்தான் அற்ப ஆயுள். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் கல்ப மூலிகைகளால சாகாவரம் பெற்று அமைதியா அந்த மலைக்காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மலை ஜனங்களும் உற்ற துணை. அது மட்டுமில்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். காது கொடைற கம்பி கூட அங்க தங்கத்துல தான் இருக்கும். என்ன மாமா, என்னென்னமோ சொல்றீங்க? இதையெல்லாம் எப்படி சாத்தியம்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இப்ப முக்கியம் இல்ல பாஸ்கர். இப்ப கூட அந்த சித்த சாமியார்ல ஒருத்தரை பாக்கறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவருதான் வறுமையில இருந்த இந்த ஜமீன ஒரு கட்டத்துல கை தூக்கி விட்டு கரை சேர்த்தவர். அப்ப இந்த மாளிகைக்குள்ள வந்த லக்ஷ்மியத்தான் இப்ப ஒரு கள்ளன் வந்து கொண்டு போயிட்டானே. என்ன மாமா நீங்க? யாரோ ஒரு சாமியாரு எப்பவோ என்னவோ சொன்னாரு, அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்களே. இது எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே மாமா. இதோ பார், நீ சின்ன பையன். உன் வயச கடந்து வந்தவன்தான் நானும். உன் வயசுல நானும் எவ்வளவோ லாஜிக்கு இல்லாஜிக்கெல்லாம் பேசியிருக்கேன். ஆனா சில விஷயங்களை அனுபவப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. மாமா, நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்ப நகை திருடு போயிடுச்சு. அது திரும்ப கிடைச்சிட்டா, அதாவது நீங்க நினைக்கிற அந்த லக்ஷ்மி திரும்ப வந்துட்டா உங்க பிரச்சனை தீந்துடுமா? அப்படி தீர்ந்தா காவ்யாவ எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? நிச்சயமா. கப்பலூர்கார என்ன நம்பி ஒப்படைச்ச தங்கத்தை தான் தொலைச்சிட்டு நிக்கிறேனே. நான் என்ன மாயமான் மலைக்காட்டுலையா இருக்கேன்? யாரு எவ்ளோ தங்கம் கேட்டாலும் அள்ளி அள்ளி குடுக்கறதுக்கு. என்ன சொல்றீங்க மாமா? அங்க இருந்தா தங்கம் நிறைய கிடைக்குமா? அதுவே ஒரு தங்க காடுதான. எதை வச்சு சொல்றீங்க? இதோ இந்த கிண்ணம் கூட தங்கம்தான். சாதாரணமா இத கொடுத்திருக்காங்களே, அதிலேயே உனக்கு புரியல? அதை உற்று பார்த்து பின் கையில் தூக்கி பார்த்தான். நம்ப முடியல மாமா, இருக்காது என்றான். சந்தேகமாயிருந்தா போய் சோதிச்சு பாரு, அப்புறம் தெரியும். நிச்சயமா, இப்பவே இத சோதிக்க போறேன். ஆவேசமாக திரும்பினான். காவ்யா அவர்கள் பேச்சு எதிலுமே சம்பந்தமில்லை என்கிற மாதிரி தூங்கிப் போயிருந்தாள். அத்தியாயம் 8. மாயமான் மலைக்காட்டுக்கு போறதுக்கு விதியோட அனுமதி இருக்கணுமா? இங்க மலைக்கூட்டத்துல இருக்கிற ஒரு காடுதானேன்னு சாதாரணமா நினைச்சு எல்லாம் போயிட முடியாதான். அப்படின்னா போய் வந்த எனக்கு விதியோட அனுமதி இருக்கான்னு கேட்காதீங்க. நாங்க சிலர்கிட்ட பேசின போது கேள்விப்பட்டத சொல்றேன். அத நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். பொதுவுல விதி பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனா அங்க போய் வந்த பிறகு விதிய பற்றி நிறையவே நினைக்கிறேன். அது மட்டும் நிச்சயம். தொலைக்காட்சி பேட்டியிலிருந்து பார்க்கடல் மாதவன். அந்த ஆசாரி கிண்ணத்தை உரசி பார்த்துவிட்டு அதை ஆச்சரியமாக பார்த்தார். என்ன, தங்கம்தானா? பாஸ்கர் படபடத்தான். தங்கம், சொக்க தங்கம், மச்சம் ஒச்சமில்லாத துளியும் செம்பு கலக்காத சுத்த தங்கம். எப்படி இப்படி என்னன்னு நிக்குதுன்னு தான் புரியல. ஒரு ஆசாரி உங்களுக்கே புரியலையா? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடுமா தம்பி? நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி சரி, இது தங்கம் தானங்க? ஆமாப்பா, இது சொக்க தங்கம். சரி, எங்க இருந்து உங்களுக்கு இது கிடைச்சது? அது எதுக்குங்க உங்களுக்கு? சரி, நான் கிளம்புறேன். கிண்ணத்தை பிடுங்கிக் கொண்டு பறந்தான். காரில் டேஷ்போர்ட் முன்னால் அதை வைத்த நிலையில் காரை டிரைவ் செய்யும் போது மனதுக்குள் பலவித எண்ண அலைகள். இப்படி சர்வசாதாரணமா ஒரு சொக்க தங்க கிண்ணத்தை தர்றாங்கன்னா அங்க இன்னும் எவ்வளவு தங்கம் இருக்கணும்? ஒருவேளை தங்கத்தோட மதிப்பு தெரியாம இருக்காங்களா? அந்த மலை பற்றி டிவியில் கேள்விப்பட்டது முதல் அங்கு சென்று வந்த வரைக்கும் அனைத்தும் ஸ்லைடாக மனதுக்குள் ஓடியது. எலும்பு முறிவிற்கு அவர்கள் செய்த வைத்தியம் அங்கிருந்து கிளம்புவதற்குள் சரியாகிவிட்டிருந்தது. அதைவிட ஆச்சரியம், அங்கே ஆடு மாடுகளுடன் ஒரு சிங்கம் படுத்து கிடந்தது. அந்த எழுத்தாளர் பார்க்கடல் மாதவன் வியந்து போய் பேட்டி கொடுத்ததில் தவறே இல்லை என்று தோன்றியது. அவசரப்பட்டு பேட்டியை பார்க்காமல் டிவியை ஆஃப் செய்தது பெரிய தவறாகப்பட்டது. ஒருவேளை உண்மையாவே மாமா சொன்ன மாதிரி அங்க 18 சித்தர்கள் இருப்பாங்களோ? எழுத்தாளர் சொன்னது மாதிரி அது தாருக்காவனம்தானா?
எந்த வனமாத்தா இருந்துட்டு போகட்டுமே, எப்படி இயற்கைக்கு முரணா பல விஷயங்கள் அங்க நடக்குது. நிமிஷத்துக்கு 100 வார்த்தை பேசுற குறும்புக்காரி காவ்யா எப்படி ஒரு வார்த்தை கூட பேச முடியாம மறந்து போயிட்டா? பாஸ்கரின் மனதுக்குள் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அடுக்கடுக்காக ஓடின. அவனுக்கு கடைசியாய் பார்த்த ஒரு ஆங்கில படம் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் கூட இப்படித்தான் ஒரு காட்டுக்குள் தங்கம் சர்வசாதாரணமாக புழங்கியபடி இருக்கும். இறுதியில் பார்த்தால் அதற்கு பின்னால் ஒரு தங்க கடத்தல் கூட்டம் காரணமாக இருக்கும். இந்த மாயமான் மலையின் தங்க விஷயமும் அப்படித்தான் இருக்குமோ? பாஸ்கரின் மனதுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள். ஆனால் ஒரு கேள்விக்கும் விடை தெரியவில்லை. அறிவுக்கு புலப்படாத சக்திகள் இருக்கிற மாதிரியும் தோன்றியது, இல்லாத மாதிரியும் தோன்றியது. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். எழுத்தாளர் பார்க்கடல் மாதவனை சந்திப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தான். அவரை நேரில் சந்தித்து இந்த கேள்விகளையெல்லாம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. காரை அப்படியே ஒரு தினசரி நாளிதழின் அலுவலகத்திற்கு திருப்பினான். அவனுக்குள் ஒரு பிசாசைப் போல வேகம். காரிடமும் அது எதிரொலித்தது. மலைக்காட்டுப் பகுதி. தாடையை தேய்த்தபடி அமர்ந்திருந்தான் ஜெகஜால கில்லாடி கள்ளன் மார்த்தாண்டம். உடம்பில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள், சிகப்பாய் புழுக்கள் படுத்திருப்பது போல தழும்புகள். அவன் தலைமுடி ஒரு கட்டுக்குள் அடங்காமல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவ்வளவும் சுருள் சுருளான முடிகள். ஒரு பாறையின் மீது அமர்ந்து சுருட்டை பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரில் விஸ்தாரமான மலைக்கரடு. அதில் அங்கங்கே சில பாறைகள் மேல் அவன் சகாக்கள் துப்பாக்கியும் கையுமாக காவலுக்கு நின்றபடி இருந்தனர். அங்கு ஒரு பாறையின் கீழே கெட்டில் ஒன்றில் தீ கொதித்துக் கொண்டிருந்தது. அதற்கான நெருப்பை வயதான பெண்மணி ஒருவர் ஊதி ஊதி பெரிதாக்கிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்குப் பிறகு கொதித்த டீயை ஒரு குவளையில் ஊற்றி மார்த்தாண்டத்திடம் சென்று நீட்டினார். அவனும் அதை வாங்கிக் கொண்டு பருகாமல் அதை ஒரு ஓரத்தில் வைத்தான். குடிலே, ஆறிடப் போகுது. அத குடிக்கிறத விட என்ன பெரிய ரோசனை? ஒண்ணுமில்ல ஆத்தா, நம்ம வீரமுத்து சொன்னத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கிறுக்கன் அப்படி என்னத்த சொன்னா? நம்ப முடியாததா சொன்ன ஆத்தா, அதான் குழம்பி போய் கிடக்கேன். கொழப்பாமா? உனக்கா? சிங்கம்டா நீ, உனக்கு போய் கொழப்போங்கிறியே. விஷயத்த கேட்டா நீயும் குழம்பிடுவ ஆத்தா. என்னான்னு தான் சொல்லு. உன்னைய பிடிக்க ராணுவத்தை அனுப்ப போறாங்களாமா? ஆத்தா, அதெல்லாம் பிசாத்து விஷயம். இது வேற. அட, அது என்னதான்னு சொல்லப்பு. ஆத்தா, தோளா தோளாவா தங்கம் வச்சிருக்கிற நானே சில்வர் சொம்புல தான் தண்ணி குடிக்கேன். ஆனா ஒரு கிராமத்துல கால்காணி நிலம் கூட இல்லாத ஆதிவாசி கூட்டம் ஒன்னு தங்க குச்சியால தான் காது கொடையறாங்களாம். தங்க தட்டுல தான் சோறு திங்குறாங்களாம். நம்புறியா நீயே? அந்த கிறுக்கு பையன் வீரமுத்து சொன்னானாக்கும். அவன் சொல்லல ஆத்தா, டிவில ஆரோ சொன்னத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். சினிமா போட்டிய சொல்லுதியாக்கும். அதுலத்தான் சேதி சொல்றோம்னு மணிக்கு மணி புழுகுறாங்களே. அப்படி எல்லாத்தையும் ஒரேடியா வலிச்சு போட்டு பேசாத ஆத்தா. கொஞ்சம் கூட உண்மை இல்லாம ஒருத்தர் எப்படி டிவியில பேசலாம்? ஏலே பொசகெட்ட பயலே, அப்படி பேசியிருந்தா இந்நேரம் கோணிப்பையோட 100 பேர் அந்த மலைக்கு போயிருப்பானுங்களேடா. தண்டட்டி போட்டு காது குத்துன கிளவினா யாருகிட்ட சொல்ற? அப்படியெல்லாம் போக முடியாதா ஆத்தா? சாமியாருங்க நிறைய பேரு திரியிறாங்களாம். அவங்க நம்மள பார்த்தாலோ நம்ம அவங்கள பார்த்தாலோ நமக்கு புத்தி பெரண்டு போயிடுமா. சரிதான், என்னமோ நம்ம ஊர் சக்கனூர் ஈஸ்வரன் கோவில் குளத்துக்குள்ள தங்கத்தேரு மூழ்கி கிடக்குதுன்னு சொல்ற கதை மாதிரியில இருக்குது. அதான் ஆத்தா, ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு என்ன குழப்பம்? அங்க போயி கண்ணம் வைக்கலாம்னு யோசிக்கிறியா? என்ன ஆத்தா, நான் என்னைக்கு ஏழப்பால மடியில கை வச்சிருக்கேன், அது எப்படின்னு தெரியணும். அம்புட்டுதான். ஒரு கழுதையும் வேணாம். நிலாத்தூர் ஜமீன்ல கை வச்சதுக்கே அந்த ஜமீன்தார் ஒரு கூட்டத்தை பிடிக்க அனுப்பி வச்சிருக்காராம். இதுல நீ போய் சுலபமா மாட்டிக்கிடாதடா. நானா மாற்றவன்? என்ன ஆத்தா நீ? காத்த கூட கையால பிடிக்கலாம், ஆனா என்ன பிடிக்க முடியாது. எலே, தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனுக்கு முதல் தேவை. ஆனா
அதுல திமிரும் மப்பும் கலந்துச்சுன்னு வையி, அம்புட்டுதேன். எறும்ப தண்ணிக்குள்ள போட்டு பாரு, துருவேறி மண்ணா போகும். சும்மா எகத்தாளம் பேசாம ஆக வேண்டியதா பாரு. அந்த வயதான பெண்மணி ஞானப்பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு விலகிப் போனார். போகிற போக்கில், அந்த திருவண்ணாமலை அன்னதானத்துக்கு பணத்தை கொடுத்துட்டீல என்றும் கேட்டாள். கொடுத்தாச்சு ஆத்தா, இந்நேரம் அங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். அவனுடைய பதிலில் அந்த பெண்மணி திருப்தியானார். ஒரு ஓரத்தில் கவிழ்ந்து கிடந்த கூடை ஒன்றுக்குள் கோழிகள் அடைந்து கிடந்தன. அதில் ஒன்றை பிடித்தவராய் நடையை தொடர்ந்தார். இனி அது மார்த்தாண்டத்துக்கான உணவாக மாறிவிடும். மார்த்தாண்டமும் எழுந்தான். சில பாறைகள் மேல் ஏறி நடந்து குகை போன்று அவன் இருப்பிடத்திற்குள் நுழைந்தான். அந்த குகைக்குள் அங்கும் இங்குமாக ஏராளமான வெடிமருந்துகள், டெட்டனேட்டர்கள், ஒரு குட்டியானையை போட்டு மூடலாம் எனும்படியாய் ஒரு பெரிய மரப்பெட்டி. அவனது மொத்த திருட்டு பொருட்களும் அதற்குள் தான் இருக்கின்றன. அதில் ஒரு பெரிய இரும்பு பூட்டு ஒன்றும் தொங்கிக் கொண்டிருந்தது. பெட்டிக்கு மேலே அவனது களவு தொழிலுக்கும் காவல் வாழ்க்கைக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பதாக அவன் நம்பும் வீரக்கருப்பசாமியின் படம். அந்த சாமி படத்தை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டான். பிறகு கோடு போட்ட லுங்கியும் திறந்த மார்புமாய் இருந்து கொண்டிருந்த அவன் வேகமாக உருவத்தை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். மார்த்தாண்டம் தனக்குத்தானே மேக்கப் போட்டுக்கொண்டு தன்னையே மாற்றிக்கொள்வதில் கில்லாடி. அதற்கு தோதாக டோப்பாக்களும் மேக்கப் பாக்ஸ் ஒன்றும் அந்த மரப்பெட்டி மேலேயே இருந்தன. மாயமான் மலைக்காட்டுக்கு கிளம்பிவிட்ட அவன் இப்பொழுது எந்த மேக்கப்புக்கு மாறப்போகிறான் என்றுதான் தெரியவில்லை. அத்தியாயம் 9. பார்க்கடல் மாதவன் ஒரு பிளாட்டில்தான் வசித்து வருகிறார். பாஸ்கர் கதவை தட்டினான். திறந்துதான் இருக்கு, உள்ள வரலாம் என்ற அழைப்பொலி கேட்டதும் பாஸ்கரும் உள்ளே நுழைந்தான். எழுத்தாளர் வீடு என்பது சரியாகத்தான் இருந்தது. செங்கலுக்கு பதிலாக புத்தகங்களையே வைத்து கட்டியது போல வீட்டுக்குள் சுவரே தெரியவில்லை. ஒரே புத்தகங்களாகத்தான் தெரிந்தன. மாதவனும் நடு ஹாலில் ஒரு கார்பெட் மேல் கணக்கு பிள்ளை மேஜையை போட்டுக்கொண்டு அதன் மேல் பேப்பர்களை பரத்தி எழுதி கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் கூட புத்தகங்கள். உட்காருங்க. ஏன் வாசகரா? இல்லங்க. அவர் முகத்தில் ஆச்சரிய பார்வை. அப்ப நீங்க வந்திருக்கிறது டிவி பேட்டி பத்தி பேசவா? ஆமாங்க. நான் அந்த மாயமான் மலைக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற நிலாத்தூர் ஜமீன் குடும்பம். உங்களை ஒன்னு கேக்குறேன், ஜமீன்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் இப்பவும் இருக்கா? நல்லாவே இருக்கே. காசும் பணமும் இருக்கிற வர, அத வாரி வாரி கொடுக்கிற வர எந்த காலத்திலையும் ஜனங்க ஜமீன்களை மதிக்க தவறவே மாட்டாங்க. அப்ப உங்க ஜமீனுக்கு நிறைய சொத்து பத்து இருக்குன்னு சொல்லுங்க. தெரியாதுங்க, மாமாவைத்தான் கேட்கணும். பாவம், அவர் கூட இப்ப தன் கஜானாவை பூரா திருட்டு கொடுத்துட்டு வருத்தத்துல இருக்காரு. பாஸ்கரின் பேச்சு மாதவனை யோசிக்க வைத்தது. புரிஞ்சு போச்சு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கங்கிறது புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சா? ஆமா, நான் ஒரு மடையன். அவசரப்பட்டு டிவியில பேட்டி கொடுத்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? அந்த பேட்டியில மலை ஜனங்களை பெருமைப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஆசையே கிடையாதுங்கிறத சொல்றதுக்காகவும் தான் தங்கம் வெள்ளியை எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன். ஆனா அது நான் சொன்ன அர்த்தத்துல எதிரொலிக்கல போல. அவங்களுக்கு அவ்வளவு தங்கம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஒரு நகைக்கடைக்காரரு அந்த தங்கத்தை ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறேன் தருவாங்களான்னு கேக்குறாரு. இப்ப நீங்களும் எங்க கஜானா காளி, அது அங்க போயிட்டு வந்தா நிரம்புமான்னு கேட்க போறீங்க, சரிதானே? மாதவன் கிட்டத்தட்ட சரியான யூகத்திற்குத்தான் வந்திருந்தார். பாஸ்கருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. இருந்தும் சமாளித்தான். இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. நான் கேட்க வந்தது வேற. லுக் மிஸ்டர், அங்க தங்கம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஒன்னு, இந்த மாதவன் அங்க போயிட்டு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற. ஏன்னா அந்த காடும் அங்க உள்ள ஜனங்களும் எல்லா விதங்கள்லையும் படிச்ச இந்த நகரத்து மனுஷங்களை விட மேலானவங்க. ஒன்னு கேக்குறேன், கோலார் தங்க வயல்ல கூட இப்ப தங்கம் இல்ல. சுரங்கத்தை மூடுற ஒரு நிலைமை. இந்த நிலையில நம்ம தேசத்துக்கு ஒரு தங்க சுரங்கமோ இல்ல தங்கம் பண்ற ரகசியமோ ரொம்ப அவசியம். அதுக்கு அங்க வழி இருக்கா? அதான்
நீங்க வந்திருக்கிறது தங்கத்துக்கு தான்னு சொன்னேன்ல. இனிமே உங்க கூட பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்பலாம். சார், நான் அந்த மலைக்காட்டுக்கு போன ஒருத்தன். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பழகி இருக்கேன். அவ்வளவு ஏன், அவங்க எனக்கு பிரசன்ட் பண்ண ஒரு தங்க தேன் கிண்ணம் இப்ப கூட என்கிட்ட இருக்கு. இருங்க காட்டுறேன். பாஸ்கர் வெளியில் சென்று காரில் இருந்த அந்த தேன் கிண்ணத்தை எடுத்து வந்து காண்பித்தான். மாதவனும் அதை பார்த்து விக்கித்தவராக அவனை பார்த்தார். ஏன் கேள்வி என்னன்னா, இப்படி தங்கம் இருக்கிறது தெரிஞ்சும் ஒரு எழுத்தாளரா உங்களுக்கு ஏன் சில சந்தேகங்கள் வரல? என்ன சந்தேகம்? ஒரு கற்பனையான சந்தேகம்தான். அங்க ஒரு தங்க கடத்தல்காரன் இருந்து போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சு வாழலாம் இல்லையா? தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி கிண்ணமா பாத்திரமா செய்து கொடுத்திருக்கலாம் இல்லையா? பாஸ்கர் அந்த கேள்வியை கேட்டபோது திறந்து கிடந்த வாசல் புறம் நிழலாடியது போல் இருந்தது. ஒரு நிமிஷம் என்று எழுந்து போய் வெளியில் பார்த்தார் மாதவன். யாரையும் காணவில்லை. ஆனால் ஒருவித மூலிகை வாசம் மட்டும் மூக்கில் ஏறியது. மாதவனுக்கு கூர்மையான நாசி. ஏதோ மாயமான் மலைக்காட்டுக்குள் போய்விட்டது போல தோன்றியது. அங்கேதான் காடு முழுக்க இப்படி ஒரு மூலிகை வாசம் மூக்கில் ஏறியது. திரும்ப இங்கே எப்படி? நின்று கொண்டிருப்பதோ சென்னையில் உள்ள தன் வீட்டு வாசலில். ஒருவேளை பிரம்மையோ? யோசித்தபடியே உள்ளே வந்தார். தம்பி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். உங்களுக்கு ஜலதோஷம் இல்லையே? இல்ல சார். அப்ப சரி. இங்க ஏதாவது பச்சை வாசனை, அதாவது மூலிகை வாசனை வருதா? இல்லையே. எனக்கு அப்படி ஒரு வாசனை அடிக்குது. சரி விடுங்க. ஒரு 10 நாளா அந்த மலை நினைப்பிலேயே இருக்கேனா அந்த பிரம்ம. சரி, நீங்க என்ன கேட்டீங்க? அங்க தங்க கடத்தல்காரன் யாரும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் தம்பி, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ரசவாதத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ரசவாதமெல்லாம் சாத்தியமா சார்? நீங்க மாயமான் மலைக்கு போயிட்டு வந்தவர் தானே? அங்க மிருகங்க ஒற்றுமையா இருந்ததையும் பாத்தீங்க தானே? ஓ, பார்த்தேனே. அது சாத்தியம்னா ஏன் இதுவும் சாத்தியமா இருக்கக்கூடாது? இல்ல சார், எனக்கு ஏனோ இன்னும் பெருசா நம்பிக்கை இல்ல. அங்க நிறைய மாய்மாலங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்க இருக்கிற சாமியார் ஒருத்தர் எங்க மாமாவ பயங்கரமா குழப்பி வச்சிருக்காரு. தலைமுடிக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா சார்? எதுக்கு இத கேக்குறீங்க? என் மாமா குடும்பத்துல எல்லாருக்கும் 7-8 அடிக்கு கூந்தல் இருக்கும். என் மாமா பொண்ணு இப்ப அத பாரமா நினைச்சு பாப்கட் வெட்டிக்கிட்டா. உடனே வீட்டை விட்டு லக்ஷ்மி போயிட்டான்னு என் மாமா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. கேட்டா அந்த மலைக்காட்டு சாமியார் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்றாரு. இது எல்லாம் பேத்தலா இல்ல? அப்ப பலவித குழப்பங்களுக்கு உனக்கு விடை தெரிய வேண்டியிருக்கு, அப்படித்தானே? ஆமாங்க, அதுக்குத்தான் உங்களை சந்திச்சா ஏதாவது ஒரு தெளிவு பிறக்காதான்னு வந்திருக்கேன். உங்க குழப்பத்துக்கு அந்த சாமியார் தான் தம்பி பதில் சொல்லணும். ஆனா உங்க அளவுக்கு எனக்கு சந்தேகங்கள் கிடையாது. சொல்லப்போனா நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. கடைசியா இன்னொரு கேள்விங்க. அங்க 18 சித்தர்கள் இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. எங்க மாமாவும் சொன்னாரு. அது உண்மையா? ஆமா, இருக்காங்க. நான் பார்த்தேனே. பாத்தீங்களா? ஆமா, பேசவும் செஞ்சேன். ஒரு அருவிக்கரையில பார்த்தேன். சிலர் கூட பேசினேன். பலர் நான் பேசியும் பேசல. அவங்க 18 சித்தர்கள் தான்னு உங்களுக்கு யார் சொன்னது? நிச்சயமா அவங்க சொல்லல, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி 18 சித்தர்கள் இப்பவும் உயிரோட இருக்க முடியும்? அவங்க காலமே வேறையாச்சே. தம்பி, அவங்கெல்லாம் இந்த உடம்பையும் மனசையும் ஜெயிச்சு சித்தரானவங்க. ஜெயிச்சவனுக்கு கிடைக்கிற பரிசே இரவாத வாழ்க்கை தானே. உங்க கருத்து உண்மையானதா இருக்கலாம். ஆனா அங்க நீங்க பார்த்த சாமியார்கள் ஒருவேளை போலியா இருக்கலாம் இல்லையா? ஏன் தம்பி உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்? ஒரு விஷயத்த கூட நீங்க பாசிட்டிவாவே பார்க்க மாட்டீங்களா? சந்தேகப்படுறதுல என்ன தப்பு சார்? சரி, இனி உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த மலைக்கு பெருமை சேர்க்கறதா நினைச்சு அத காட்டி கொடுத்துட்டேன். என் பேட்டிய கேட்டுட்டு எத்தனை பேர் அங்க போக போறாங்களோ, என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ. மாதவன் நொந்து கொண்டார். பாஸ்கரும் இனி கேள்வி கேட்க ஏதும் இல்லை என்பது போல எழுந்து கைகளைக் கூப்பி விடை பெற்று கொண்டான். வாசல் படியை தாண்டும் போது
அவன் மூக்கிலும் அந்த பச்சை வாசம் ஏறியது. ஆச்சரியத்துடன் மூக்கை சினுப்பிக் கொண்டு நடந்தான். மாதவனும் பின்னாலேயே சென்றார். படிகளில் இறங்கி மெயின்கேட் வரை சென்று வந்தார். திரும்ப வீட்டு வாசல் படியை அடைந்தபோது அங்கே மாயமான் மலைக்காட்டு அரசப்பர் நின்று கொண்டிருந்தார். ஓ, அவர் இங்க இருந்ததாலத்தான் பச்சை வாசனை அடிச்சிருக்கு. மாதவன் புரிதலோடு, நீங்களா, வாங்க என்று கைகளை கூப்பினார். காட்டில் பார்த்த அதே தோற்றம். இடுப்பில் ஒரு கோமணம், கழுத்தில் புலிப்பல் தரித்த பாசிமணி மாலை, சடைப்பிடித்த தலை, ஆனால் எண்ணெய் பசையே துளியும் இல்லாத பளிச்சென்ற முகம். அரசப்பரே, உட்காருங்க. இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? டிவி பொட்டியில பேசுனீங்களாமே. ஆமா அரசப்பரே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்துட்டு இருந்தோம். இப்ப எங்க பாரு, ஒரு கூட்டம் எங்களை தேடி அலையுது. அந்த மலை ஒரு பஞ்சாயத்து சபை மாதிரி. வழக்கு இருக்கிறவங்க தான் வரலாம், மத்தவங்க வந்தா வழக்கு நடக்காது. வெட்டி பேச்சுதான். உங்களுக்கு சாமிங்களை பார்க்கணும்னு விதி இருந்ததால வந்தீக. ஆனா இப்ப அதனால காடே நாசமா போகுது. தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் தான் வரட்டுமே. பெருசா என்ன ஆயிடும்? நீங்க அமைதியா வாழ்றத பார்த்தாவது திருந்தட்டுமே. உங்க ஆசை நல்லாதான் இருக்கு, ஆனா அவங்க எல்லாம் எங்களை பார்த்தா திருந்த மாட்டாங்க. தங்கமும் வைரமும் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆசை இல்லாத சாதி நாங்க. அதான் அதை சாதாரணமா கையாள்றோம். எங்களை பார்க்கறவங்க எங்க கிட்ட இருந்து அந்த குணத்தையா எடுத்துப்பாங்க? இதுக்கே தங்கத்தை வச்சு உபயோகிக்கிறாங்களே, அப்ப இவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு தங்கம் இருக்கும்னுல நினைப்பாங்க? அரசப்பரே, நீங்க என்ன மன்னிக்கணும். மக்களோட குரங்கு புத்தி தெரியாம உணர்ச்சி வசத்துல சொல்லிட்டேன். மன்னிக்கிறதுக்கு நாங்க யாரு? எங்களுக்கே இனி அந்த காட்டுல இடமில்லாம போக போகுது. எங்க குலதெய்வ கோவில் மரத்துல இடி வேற விழுந்துடுச்சு. இனி சாமிங்க பார்த்து ஏதாவது வழி பண்ணாதான். அஷோ, திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அரசப்பரே. தெரியாம செஞ்சிட்டேன். இப்ப கூட ஒருத்தர் வந்து உங்களையெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு போறாரு. என்னென்னமோ கேக்குறாரு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். தலைமுடிக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்ட அந்த தம்பிய எனக்கும் தெரியும். கருப்பு தலைமுடிங்கிறது சனியோட அம்சம். அந்த கிரகம் அது மூலமாத்தான் நம்ம உடம்புல இறங்கி செயல்படும். புரதச்சத்து கூட இருந்தா முடி இருக்கும்னு ஒரு வார்த்தையில உங்க விஞ்ஞானம் சொல்லிடும். அந்த புரதத்தை கொடுக்கிற பருப்பும் பழமும் சூரியன் மண்ணோட சேர்ந்து நமக்கு போடுற பிச்சை. இருந்தாலும் அது உடம்புல ஒட்ட சனி கிரகம் ஒத்துழைக்கணும். அணையில தண்ணி மட்டத்தை தக்கைய வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி தலைமுடிய வச்சு உடம்புல சனியோட ஆதிக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். தலைமுடிய சாமிக்கு காணிக்கையா தர ஒரு பெரிய காரணம் இருக்கு. தெய்வத்துக்கு சொந்தமாக்கிட்ட ஒன்ன சனி கருணையோட நடத்துவான். ஆட்டி படைக்கிறதுலயும் ஒரு அழகு இருக்கு. இதனால தலையில முடியில்லாதவங்களாம் பாவம் பண்ணவங்களான்னு அபத்தமா கேட்கக்கூடாது. தலை வழுக்கங்கிறது உடம்போட உஷ்ணத்தையும் சிந்திக்கிற தன்மையும் பொறுத்தது. தலைமுடி இல்லைனாலும் உடம்புல முடி இருக்குது இல்லையா, அது மூலமா கிரகங்கள் தங்கள் வேலைய செய்யும். எதுக்கு எல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது. அவங்க அனுபவங்க தான் அவங்களுக்கு ஆதாரம். இத நம்பணும். ஒரு காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்து வம்சாவளியில சனியோட ஆதிக்க காலம் அதிகம் இருந்தது. அதை பயன்படுத்தி சௌகரியமா வாழ வழி சொன்னாரு சித்தசாமி. அவங்க முடிய வெட்டி எறியும்போது அது குறையும். தண்ணி குறையும் போது விளைச்சல் குறையற மாதிரி. அதான் அங்க கூந்தலை வெட்டுற போது அடுக்கடுக்கா அங்க செல்வம் சிதறுங்கிறதெல்லாம் 5, 3, 8ங்கிற மாதிரி ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு. அவ்வளவுதான். அடுத்து ஒரே இரத்த சம்பந்தத்துல உறவுகளை உருவாக்கிக்க சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சில வம்சங்களுக்கு சில சுபாவம் மாறாது. அதுல புதுசா வெளியில இருந்து ஒண்ணு வந்து கலந்தா மாறும். அப்படி மாறக்கூடியது நல்ல விதமாவும் மாறலாம், கெட்ட விதமாவும் மாறலாம். அதனாலத்தான் அப்படி ஒரு பூட்டை போட்டாரு. சொல்லப்போனா அப்படி சொல்லி ஒரு பரீட்சை செய்து பார்த்தாரு. இது எனக்குத்தான் தெரியும். ஒரு நாள் சித்தசாமி கிட்ட கேட்டேன்,
இப்படி புதர் மாதிரி தாடி மீசையோட திரியிறீங்களேன்னு. அதுக்கு அவரு, அந்த புதர் தான உள்ளுக்கும் வெளிக்குமான ஒயர் கம்பினாரு. அம்மாவோட கருவுல அவ குடுக்கற முடிங்கிற இந்த ஒயர் கம்பிய மட்டும் கோவிலுக்கு ஏன் குடுக்கறோம்னு தெரியுமான்னு கேட்டாரு. அதுலயும் அவரே சொன்னாரு, இந்த கர்ப்பத்துல இருந்து அந்த கர்ப்பத்துக்கு மாத்திக்கிறது ஒரு பலத்துக்காகனாரு. அப்பதான் எனக்கே அது புரிஞ்சது. இப்படி பேசிக்கிட்டே போகலாம். எவ்வளவு விஷயங்க இருக்கு தெரியுமா? ஒவ்வொன்னுலையும் எவ்வளவு அர்த்தங்க இருக்கு தெரியுமா? அரசப்பர் கொட்டி தீர்த்து விட்டார். மாதவனிடம் ஸ்தம்பிப்பு. சரி, நான் வாரேன். இனியாவது பொறுப்பா நடந்துக்கங்க. திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அரசப்பரே. ஆனா இத சொல்லவா இவ்ளோ தூரம் வந்தீங்க? இல்ல தம்பி, உங்க வாய்க்கு இப்பவாச்சும் ஒரு பூட்டு போடலாமேன்னு தான் வந்தேன். ஆனா நீங்களே போட்டுக்கிட்டத அந்த தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். என் மனசு மாறிடுச்சு. உங்களுக்கு அந்த பூட்டு தேவையில்லை. அந்த தம்பிக்கு பூட்டு போட்டேன். ஆனா அது பலனில்லாம போனதுதான் ஆச்சரியம். அரசப்பர் தன் இடுப்பில் கட்டியிருந்த அந்த மூலிகை மைடப்பாவை தொட்டுக்கொண்டே பேசினார். ஒருவேளை இப்படியெல்லாம் நடந்ததுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் அரசப்பரே. இல்லேனா அந்த தம்பி என்கிட்ட வந்து பேசியிருப்பானா? இவ்வளவு விஷயந்தான் எனக்கும் தெரிஞ்சிருக்குமா? அரசப்பரே, கவலைப்படாதீங்க. நிச்சயமா அந்த சித்த புருஷர்கள் எப்படியாவது அந்த மலைக்காட்ட மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்க. என் மூலமா இந்த ஹைடெக் உலகத்துல பரவி இருக்கிற இந்த விஷயம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புறேன் அரசப்பரே. மாதவன் அரசப்பருக்கே நம்பிக்கை அளித்தார். அரசப்பரும் சிரித்தபடியே குடிக்க தண்ணீர் கேட்டார். உள்ளே சென்று தண்ணீர் சொம்புடன் வந்தபோது அரசப்பர் இல்லை. வெளியே வந்து பார்த்தபோதும் இல்லை. ஒருவேளை மாயமாய் மறைந்திருப்பாரோ? மாதவனுக்கு பரவசமாகவும் படபடப்பாகவும் கூட இருந்தது. அப்படியே சொம்புடன் போய் அமர்ந்தார். மனது சித்தர்களிடம் குவிந்தது. சித்த புருஷர்களே, அந்த மலைக்காட்ட உங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும். எப்படி காப்பாத்த போறீங்க? அத்தியாயம் 10. கிட்டத்தட்ட ஒரு சந்நியாசியைப் போலவே மாறியிருந்தான் மார்த்தாண்டம். இடுப்பில் கோவணம், கழுத்தில் ருத்ராட்ச மாலை. மாயமான் மலைக்காட்டில் நடந்து கொண்டிருந்தான். அந்த மலையின் அருவி சலசலப்போடு பாய்ந்து கொண்டிருந்தது. அதன் அழகை ரசித்தபடியே நடந்தவன் அப்படியே மலை ஜனங்களின் குடிசைப் பகுதி பக்கமாக வந்தான். பல்லாங்குழி விளையாடிக் கொண்டிருந்த சில சிறுவர்கள் அதில் பயன்படுத்திய நவமணிகளால் அவனுக்கு அதிர்ச்சி அளித்தார்கள். சிலர் அவனை பார்த்ததும் மலைச்சாமி என்று கருதி ஓடி வந்து காலில் விழுந்தனர். ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு அப்படியே நடந்தான். அரசப்பர் அவர் குடிசைக்கு வெளியே கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவரை சில பத்திரிகைக்காரர்கள் குடைந்து கொண்டிருந்தனர். மார்த்தாண்டத்துக்கு சுருக்கென்றது. அந்த பக்கமாய் போய் மாட்டிக்கொள்வதை விட தவிர்ப்பதே நல்லது என்று தோன்றியது. வேகமாக விலகி பக்கத்து வாழைத்தோட்டம் ஒன்றில் புகுந்தான். தோட்டத்தில் நிறைய சிகரெட் பாக்கெட்டுகளும் பான்பராக் பொட்டலங்களும் கிடந்தன. வெளியே இருந்து நிறைய பேர் இந்த மலைக்காட்டுக்கு வரத் தொடங்கிவிட்டார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. மற்றவர்கள் முந்திக் கொள்ளும் முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும். மனதில் உறுதி எடுத்துக் கொண்டான். தங்கம் இங்கே எப்படி கிடைக்கிறது என்று கூர்மையான பார்வையோடு சுற்றி சுற்றி பார்த்தபடியே நடந்தான். ஒரு மலைஜாதிக்காரன் வரப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு தங்க காப்பு மின்னியது. மார்த்தாண்டம் வரவும் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு பெரிதாக கும்பிட்டான். சாமிங்களா, கும்பிடுறேங்க. நல்லா இருக்கியா அப்பா? நீங்க இருக்க எங்களுக்கு என்னாங்க குறை? ஆமா, கையில என்ன காப்பு? தங்கமா அது? என்ன சாமி, உங்க கூட்டத்தாளுங்க தானே கொடுத்தீங்க. இது தங்கமா பித்தளையானெல்லாம் யாருக்குங்க தெரியும்? அவனது பதில் மூலம் தங்கம் சாமியாரின் சப்ளை தான் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. சும்மாதான் கேட்டேன். நல்லா இரு, நல்லா இரு. ஆசிர்வதிப்பது போல கையை உயர்த்தி காட்டிவிட்டு அங்கிருந்தும் நடந்தான். இந்த சாமியாருங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? கொகை ஏதாவது இருந்து அதுக்குள்ள இருப்பாங்களோ? அவன் மனதுக்குள் கேள்வி. அப்படியே நடந்தான். அவன் யூகம் பொய்யாகவில்லை. அவனது நீண்ட நடையில் ஒரு குகை ஒன்று தட்டுப்பட்டது. ஆவலாக உள்ளே எட்டி பார்த்தான். சிவலிங்கம் ஒன்றின் முன் ஒரு சாமியார். உடம்பில் பொட்டு துணி கூட இல்லை.
அந்த லிங்கம் கூட தங்க லிங்கமாய் பளபளத்தது. அவன் கண்ணிலும் ஆசையின் ஒளி. அவரும் திரும்பி பார்த்தார், சிரித்தார், அருகில் அழைத்தார். சுவாமிகள் யாரோ? நான் நான் மார்த்தாண்டசாமி. அமருங்கள். இருக்கட்டுங்க. ஆமா, இது தங்கலிங்கமா? அவனது கவனமும் கேள்வியும் தங்கம் தங்கம் என்றே இருந்தது. ஆம், கல்லில் செய்து பின் ரசவாதத்தால் அதை சொர்ணமாக்கிக் கொண்டோம். என்னது, கல்ல தங்கமாக்குனீங்களா? இரும்பல ஆக்கிறதா சொல்லுவாங்க. யாம் புல் பூண்டை கூட தங்கமாக்குவோம். நான் அந்த அளவு இன்னும் உயரல சாமி. உமக்கு உயர வேண்டுமா? அந்த கேள்வியை அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. ஆமா 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 சாமி. தலையை படுவேகமாய் ஆட்டி ஆமோதித்ததில் தாடி அவிழ்ந்து விழுந்து அவனை காட்டிக் கொடுத்து விட்டது. அவரோ சிரித்தபடி, நீ கள்ளன் மார்த்தாண்டம்தானே என்று கேட்டு அவனை அதிரவிட்டார். சாமி, உங்களுக்கு எப்படி என்ன? அவனும் சுதாரித்தான். அது எதற்கு உனக்கு? எங்கு வந்தாய்? என்ன வேண்டும் உனக்கு? வந்து வந்து இந்த காட்டுல தங்கம் சாதாரணமா கிடைக்குதுன்னாங்க, அதான். தங்கம் வேண்டுமா? ஆமா சாமி. உன்னிடம் இல்லாத தங்கமா? அது அது என்ன இருந்தாலும் திருட்டு தங்கம்தான. அப்படியானால் அதை வீசி எறிந்துவிட்டு வா. யாம் உனக்கு ரசவாதம் கற்றுத் தருகிறேன். நிஜமாவா? அந்த தங்கத்தை எல்லாம் நீ தர்மமாகக் கொடுத்து உன் தப்புக்குப் பரிகாரம் செய்து ஒரு மனிதனாக இங்கே வா. ரசவாத வித்தையை யாம் கற்றுத் தருவோம். இதில் துளிக்கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம். சாமி, பேச்சு மாற மாட்டீங்களே? நான் பேச்சு மாறுவேன் என்று கருதினால் நீ வந்த வழியே திரும்பிவிடு. நான் ஒன்றும் உன்னை அழைக்கவில்லை. அது என்னைய மாதிரி நீங்களும் போ. என்னையும் உன்னைப்போல போலிச்சாமியார் என்று நினைத்தாயோ? மார்த்தாண்டம் அதிகபட்சமாய் அதிர்ந்தான். அவர் எழுந்தார். என்னோடு வா என்று நடந்தார். அவனும் பின்தொடர்ந்தான். இடையிட்டது மலையாறு. என் கையை பிடித்துக்கொள் கட்டளையிட்டார். அவனும் பிடித்து கொண்டான். அப்படியே தண்ணீர் மேல் நடந்து மறுகரைக்கு அவர் செல்ல அவனும் தண்ணீர் மேல் நடந்தான். நடக்கும்போதே திகைத்தான். பிறந்தது முதல் அந்த நொடி வரை அனுபவித்திராத அதிகபட்ச பரவசத்தையும் அடைந்தான். மறுகரைக்கு அப்பால் ஒரு பெரிய அருவி ஹோவென்று கொட்டிக் கொண்டிருந்தது. முன்னால் ஒரு பெரிய பாறை. அவர் அந்த பாறை மேல் நின்று விழும் அருவியை பார்த்து ஏதோ முணுமுணுத்தார். அப்படியே தண்ணீர் விழுவது நின்றது. உள்ளே இருப்பது அப்பட்டமாகத் தெரிந்தது. அதில் நீண்ட குகை. தீப்பந்தங்கள் எரிந்தபடி இருக்க அங்கங்கே பாறை திண்டுகள். அதன்மேல் பலர் அமர்ந்து ஆளுக்கொரு வேலையாக இருந்தனர். ஒருவர் மூலிகைச்சாறு எடுத்துக் கொண்டிருந்தார். ஒருவர் ஏட்டில் எதையோ எழுதிக் கொண்டிருந்தார். இன்னொருவரோ பத்மாசனத்தில் இருந்தார். ஒருவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். ஒருவர் ரேடியோ கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாண்டம் திக்குமுக்காடினான். வா உள்ளே. அவனது கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றார். அடுத்த நொடி தடைப்பட்ட அருவி நீர் திரும்பவும் ஹோ என்று கொட்ட ஆரம்பித்தது. இவர்கள் என் சக சித்தர்கள். எண்ணிப்பார், 18 பேர்கள் இருப்போம். அதோ அவர்தான் பாம்பாட்டி. அவர் அழுகணி. அவர் சுந்தரர். குள்ளமாய் உள்ளவர்தான் அகத்தியர். அவர் போகர். அவர் கருவூரார். மார்த்தாண்டத்திற்கு அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் நிமிர்ந்து ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு அவர்கள் காரியத்திலேயே குறியாக இருந்தார்கள். சாமி, உங்க பேரு? பரவசத்தில் மார்த்தாண்டத்திற்கு பேச்சு வரவில்லை. நான் குதம்பை சித்தர். சாமி! மார்த்தாண்டம் பொத்தேல் என்று காலில் விழுந்தான். எழுந்திரப்பா. திருவண்ணாமலையில் நீ செய்த அன்னதான பலன்தான் இன்று உனக்கு எங்கள் தரிசனம் கிடைக்கக் காரணம். இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா? மார்த்தாண்டம் சரசரவென்று கண்ணீர் விட்டான். சாமி, களவாணியா இருக்கிறதுக்காக ரொம்பவும் வருத்தப்படுறேன். குதம்பை சித்தர் சிரித்தார். அவன் தலையை வருடிக் கொடுத்தார். அவனுக்குள்
புதியதாய் ஒரு சூரியன் உதிப்பது போல இருந்தது. ரோமக் கால்கள் எல்லாம் குத்தீட்டி போல சிலிர்த்தன. இந்த உலகமும் வாழ்க்கையும் உடம்பும் அதன் எச்சிலும் மலமும் மிகப்பெரிய பாரமாகத் தோன்ற, அவைகளை உதறி இவர்களைப் போல ஆவதே பெரிய விஷயம் என்று ஒரு நொடிப் பொழுதில் ஞானம் ஏற்பட்டது. அவர் அவனைத் திரும்ப அழைத்து கொண்டு வெளியில் வந்தார். அருவி மீண்டும் வழிவிட்டது. கரைக்கு வந்தனர். போ, உனக்கு இனி தானாய் எல்லாம் புரியும். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடி. பாவங்களுக்கு பரிகாரம் தேடு. உன் வசமுள்ள தங்கத்தை எல்லாம் இந்த மலை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடு. நீதான் இவர்களிடம் தங்கம் புழங்கவே காரணம் என்று ஊரும் உலகமும் சொல்லும். அந்தப் பொய்யை ஜீரணி. உன்னை சிறையில் போடுவார்கள். சொற்ப காலம்தான். அதற்குப் பிறகு பல பல காலம் நீ எங்களுடன் இங்கே நித்திய வாழ்வு வாழலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த உன் அனுபவத்தை பெருமையாக்கி பேசி உன்னை உயர்த்திக் கொள்ள முயலாதே. உனக்குள் நாங்கள் இருந்தாலே போதும். இப்போதே செல். வந்தது போலவே போலிச் சாமியாராகவே செல். மார்த்தாண்டத்தை வார்த்தைகளால் கட்டி போட்டு அனுப்பி வைத்தார். அவனும் கைகூப்பி தொழுதவனாக சென்றான். காட்டுக்குள் கால் வைத்தபோது கள்ளனாக வந்தவன் திரும்பும்போது முற்றிலும் மாறியவனாகத் திரும்பிச் சென்றான். அவன் மனதில் ஆசைகள் எதுவும் இல்லை. சலவை செய்யப்பட்டது போல் ஒரு தூய்மை. அவனுக்குள் அவனையும் அறியாமல் கண்ணீர் பெருகி வழிந்தது. அத்தியாயம் 11. ஜமீன்தார் ராமண்ண ராஜா கஜானா அறையில் எதற்கோ பீரோவைத் திறந்தார். உள்ளே தொலைந்து போயிருந்த அவ்வளவு தங்கங்களும் அடுக்கப்பட்டிருந்தது. அவர் திகைத்து போய் நின்றார். செய்தி அறிந்து காவ்யாவும் பாஸ்கரும் வந்தார்கள். அவர்களும் ஸ்தம்பித்துப் போனார்கள். எப்படியோ தொலைந்து போனது கிடைத்ததே என்று பெருமூச்சு விட்டார்கள். பாஸ்கர் தாடையை தேய்த்தபடியே சோஃபாவில் வந்து அமர்ந்தான். எதிரில் தினசரி பேப்பர். அதில் கொட்டை எழுத்தில், பிரபல கொள்ளைக்காரன் மார்த்தாண்டம் கைது. அடுத்த நொடி செய்திக்குள் பாய்ந்தான். அது மாயமான் மலையில் தங்கம் புழங்க அவன்தான் காரணம் என்றது. அவன்தான் அவன் கூட்டத்தாரோடு போலிச்சாமியாராக அங்கே சுற்றிக் கொண்டிருந்தவன் என்றும் சொன்னது. ஒரு ஓரத்தில் பார்க்கடல் மாதவனின் பேட்டியும் இருந்தது. நான் போலிகளிடம் ஏமாந்து விட்டேன், அவசரப்பட்டு மிகையாக பேசிவிட்டேன் என்று வருந்தியிருந்தார். காவ்யா, இங்க வாயேன்! பாஸ்கர் கத்தினான். அவளும் பாய்ந்து வந்தாள். நான் சொல்லல எல்லாமே சுத்த ஃப்ராடுன்னு? இதப் பாரு. பேப்பரை நீட்டினான். அவளும் பார்த்தாள். ராமண்ண ராஜாவும் பார்த்தார். சற்றே குழம்பிப் போனவராய் இப்படி கூட இருக்குமோ என்கிற கேள்வியோடு ஒரு ஓரமாக போய் அமர்ந்தார். நம்பியும் நம்பாமலும் தடுமாற்றத்துடன் இருந்தார். பாஸ்கர் ஒருவித பெருமிதத்துடன், என்னோட யூகம் எப்பவுமே சரியாத்தான் இருக்கும் என்றபடி காவ்யாவை இழுத்து அணைத்தான். பாஸ்கர் சொன்னது மாயமான் மலை வரை கேட்டது. பாஸ்கர் உண்மையை கண்டுபிடித்தானா